ங்களா? எஸ். Audio clear. ஓகே, வண்டர்ஃபுல். நடுவுல திருப்பி ஏதோ ஒரு டெக் இஷ்யூ ஆச்சு. அதனால தான் ஐ வாண்ட் டு டபுள் செக். எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப சந்தோஷம் இங்க இருக்கிறதுல. அண்ட் இந்த ஒரு பியூட்டிஃபுல் இனிஷியேட்டிவ் அண்ட் எல்லாரும் டைம் எடுத்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு ஒன்று சேர்ந்து பயணிக்கிறது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஒன் வே கம்யூனிகேஷனாக நான் பார்க்கல. நான் எங்கே ட்ராவல் பண்ணாலும் நான் எல்லாரோடையும் சேர்ந்து கற்றுக்குறேன். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான அன்லேர்னிங் என்னோட லைஃப்பில். அவங்க நிறைய வித்தியாசமான ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தாங்க. எனக்குமே வந்து இந்த மாதிரி இன்ட்ரொடக்ஷன் கேட்கறது இல்லை இப்போ. ஸோ என்னோட சைட்லேருந்து நான் என்னோட இன்ட்ரொடக்ஷன் ஷேர் பண்ணிடுறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு 2014 வரைக்கும் ஆஹ், ரொம்ப சிமிலரான ஒரு வாழ்க்கை முறை. அதாவது ஸ்கூல் நல்ல பள்ளியாக படித்து கிளாஸ் டாப்பர் ஆகி ஸ்கூல் வந்து பியூப்பிள் லீடர்லாம் ஆகி அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படித்து கார்ப்பரேட் வேலை ஆரம்பித்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எங்கேயோ போகுது, வாழ்க்கை போகிற மாதிரி இருக்குது, ஆனால் எங்கே போகுதுன்னு மட்டும் புரியல அப்படின்னு மட்டும் புரிஞ்சுது. என்ன பண்ணணும்லாம் வாழ்க்கையில் தெரியல, ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு ஓரளவு தெளிவு வந்துருச்சு. ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து ஒரு தேடல், எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரியாத ஒரு தேடல். ஆனால் என்னதான் இருக்குது பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் வேலையெல்லாம் விட்டுட்டு சும்மா அப்படியே போவோம், எங்கே வாழ்க்கை கூப்பிடுதோ போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போயாச்சு. அண்ட் என்னோட லக்குக்கு பார்த்தீங்கன்னா 3-4 வருஷம் வந்து ஆந்திர பிரதேஷ், சவுத் இந்தியாவில் நிறைய ஆதிவாசி கிராமங்களோட போய் இருந்து அவங்கக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சது. வாழ்க்கைனா என்ன, எப்படி அவங்க வாழ்கிறாங்க, ஒரு ஒரு கம்யூனிட்டினா என்ன, இயற்கையோட சார்ந்து வாழ்கிறதுனா என்ன, சிம்பிளான லிவிங்னா என்ன. நம்ம பார்த்த சிட்டி லைஃப் ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் நம்ம பார்க்காத எவ்வளோ ஒரு வாழ்க்கையை பற்றின அம்சங்கள் வந்து பல விஷயங்களில், அது வந்து ஒரு கடவுள் நம்பிக்கையாக இருக்கட்டும், இயற்கையோட வழிபாடாக இருக்கட்டும், இல்லை கவர்னன்ஸ், நம்ம நடத்திக்கிற விதங்கள் இருக்கு இல்லைங்களா. இப்போது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், அங்கே வந்து எப்படி அவங்க கவர்ன் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே ஒரு போட்டி பொறாமை, ஒரு சண்டை, அதுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. சாதாரண ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளேயே இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது, ஒரு கிராமமாக ஒரு 500 பேர் 1000 பேர் இருக்கும்போது அது ஒரு கூட்டு குடும்பமாக உண்மையிலேயே செயல்படுற மாதிரி பல விஷயங்களை பார்த்து கற்றுக்க முடிஞ்சது. ஸோ இது திரும்பி பார்க்கும்போது நிறைய பல அனுபவங்கள், ரொம்ப ரிச்சான ஒரு வாழ்க்கையாக இருந்த மாதிரி இருந்தது. அதாவது காசு வயசு ரிச்சா இல்லைனாலும் நமக்கு நிறைய அனுபவங்களும் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பார்க்க பார்க்க எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, டு பி ஆனஸ்ட், இப்படி இல்லாமல் வாழ முடியுமா, இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது, இப்படிலாம் கூட இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு பல புதிய திருப்பங்கள் நடக்கும்போது எனக்கு வந்து அடிப்படையாக என்ன தோணுச்சுன்னா, இது ஒரு அன்லேர்னிங் ப்ராசஸ் இல்லைங்களா. இப்படி தான் இருக்கணும், நமக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டாங்க இல்லைங்களா. உங்கள் கதையும் என் கதையும் ரொம்ப பெருசாக வித்தியாசம் இருக்க போகிறதில்ல. எப்படியோ நல்லா படிக்கணும், நல்லா வேலை பார்க்கணும், சரியான இடத்துல போய் ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கிட்ட அப்புறம் குழந்தை குட்டிக்கு வந்துடும், அவங்களுக்கான வாழ்க்கையை பார்த்துக்கணும். இப்படியே அடுத்து 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 செட்டப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது இதை பிரேக் பண்ணி பிரேக் பண்ணுறதுனா இதோட சண்டை போடணும், இவங்களோட ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லை. பட் நம்ம பண்ணுறது நமக்கான ஒரு விஷயம் தானா, இதுக்கான அடிப்படை என்ன, எதனால் இப்படி ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் பின்னாடி இதோட அடிப்படை என்ன, இதை நம்ம தெரிஞ்சு புரிஞ்சு செயல்பட முடியுமா, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றத மட்டும்தான் பார்க்குறேன். இது இங்கிலீஷில் நாங்கள் ஒரு ஃபன்னியாக சொல்கிறதுக்காக எப்படி சொல்லுவோன்னா, என்னோடய ஒர்க்கோட அடிப்படை என்னென்னா, டு ரிமைண்ட் பீப்புள் தட் த மெயின் திங் இன் லைஃப் இஸ் டு கீப் த மெயின் திங் த மெயின் திங். அவ்வளோதான் இல்லைங்களா. ஸோ எது முக்கியமாக வாழ்க்கையில் அது முக்கியமாகவே இருக்கணும். ஏன்னா நடுவில் பல விஷயங்கள் வந்து வந்து போகுது, அதில் அப்படியே கேரி அவுட் ஆகிடுவோம். நம்ம போய் சம்பாதிச்சு நல்லா ஒரு செட்டில் ஆகிறது எல்லாமே இதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கோ, ஒரு நமக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும், ஒரு முழுமையான வாழ்வை செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் தான். ஆனால் எங்கேயோ ஒரு வகையில் எனக்கு என்ன தோணுச்சு என்னோட பர்சனல் அனுபவத்தில்னா, நான் வந்து ஏதோ ஒரு இடத்துல கேரி அவுட் ஆகி எப்படியோ வேற எங்கேயோ போய்ட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகி போய்ட்றேன். ஓ, இதுதான் நம்மளோட வாழ்க்கை, நமக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடச்சா தான் வாழ்க்கை, நமக்கு இப்படி இருந்தால் தான் வாழ்க்கை, நமக்கு அப்படி இருந்தால் தான் வாழ்க்கைன்ற மாதிரி போயிடுச்சு. ஸோ இதுலேருந்து ஒரு நம்மளை விடுவிச்சு நமக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிறது, எந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் இருந்தாலும் நம்ம வந்து அந்த நொடியில் நம்ம கவனித்து பார்க்க ஆரம்பித்தோன்னா, கேன் வி ரீடிசைன் அவர் ஓன் லைஃப் அப்படின்ற கொஸ்டினுக்கு தான் நான் வந்து என்னோடய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறேன். கடந்த 10 வருஷமாக வேறு எந்த வேலையும் இல்லாமல் நிறைய இடத்துல போகிறது, அதாவது என்னுடைய கற்றல்ன்றது ஒரு டீச்சிங்காவோ, ஒரு ஃபிலாசபியாவோ, இல்லை வந்து ஒரு மெத்தடாவோ, இல்லை இது பண்ணிங்கன்னா இந்த 7 நாட்களில் முகம் வந்து பளிச்சு ஒளி வந்துடும் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. இது ஒரு கண்டினியூஸான ஒரு ப்ராசஸ் இல்லைங்களா. இது பல பேர் பலவிதமாக பியூட்டிஃபுல்லாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப சைலண்ட்டாக. நமக்கு டிவி ஆன் பண்ணால் டக்குன்னு தெரிய மாட்டாங்க, நியூஸ் பேப்பரில் வர மாட்டாங்க. ஏன்னா என்னோட ட்ராவல் வந்து
இப்படிலாம் உலகம் இருக்கா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்தது. ஒரு கப்பல் ஆஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 1,50,000 மக்களுக்கு மேலே இருக்கிறாங்க குழந்தைங்களை ஸ்கூலுக்கே அனுப்பாதவங்க இருக்கிறாங்க, ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இது பல பல பேருக்கு தெரியாது. ஆனால் இந்த குழந்தைங்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஜுகேட்டட், பயங்கர ஸ்மார்ட். அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிற பசங்கள்லாம் பின்தங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்குது அவங்களோட நாலேஜ் லெவல். ஸோ இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட தொடர்பே இல்லாமல் காட்டுக்குள்ளே தனியாக வந்து ஃபுல்லாக இது வந்து ஆஃப் த கிரிட் லிவிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற கம்யூனிட்டிஸை நாம் பார்த்துருக்குறோம். வெறும் நிலத்தை மட்டுமே நம்பி வாழ்கிறது, ஒரு பைசா கூட செலவு இல்லாமல் வாழ்ந்த ஒரு கிராமங்கள்லையும் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக விஷயங்கள் பார்க்கும்போது என்ன எனக்குள்ளே தோணுச்சு அப்படின்னா, இப்படி தான் வாழணும்னு எதுவுமே கிடையாது. எப்படி வேணாலும் வாழலாம், நமக்கு ஏற்ற மாதிரி அலைண்டாக நம்ம வாழ முடியுதா அப்படின்னா அதோட மொத படி என்ன, நம்ம எங்கே இருக்கிறோம், எப்படி நம்ம நம்ம நடந்துக்கிறோம், என்ன மாதிரி கதைகளுக்கு நம்ம வந்து அடிபணிஞ்சிட்டோம். அந்த கதைகள் வந்து உண்மையிலே நம்மளோட கதைகளா, இல்லை யாரோ சொன்ன கதைகளா, தெரியாமல் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அழுத்திட்டோமா, இல்லை உண்மையிலேயே நம்ம தான் பிடிச்சி புரிஞ்சு எடுத்துருக்குறோமா அப்படின்றது மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இதை எல்லாரோடையும் சேர்ந்து பார்த்தா தான் இதோட சுவையே இருக்குது. ஸோ இதை தனியாக ஒரு மனிதர் பார்த்து இதுதான் டீச்சிங், இதை பண்ணால் எல்லா வாழ்க்கை சரியாயிரும்ன்ற மாதிரி என்னோட பாதை இல்லை. ஸோ எங்கே எப்போ ட்ராவல் பண்ணாலும் மக்களோடய சேர்ந்து அவங்களோடைய வாழ்க்கை அனுபவங்களை உற்று பார்த்து அதுலேருந்து என்ன கற்றுக்க முடியுது அப்படின்னு சேர்ந்து ஒரு ஒரு கம்யூனிட்டியாக கற்றுக்கிறது தான் என்னுடைய ஒர்க்காக இருக்குது. ஸோ வித் தட் பேக்ரவுண்ட், எதுக்கு இதை பர்டிகுலராக சொல்கிறேன்னா, இன்றைக்கி செஷன் வந்து வெறும் ஒரு டாக்காவோ இல்லை ஒன் சைடில் நான் வந்து பேசுகிறேன், நீங்கள் சும்மா உட்காந்து ஜாலியாக கேட்டுட்ருப்பீங்க அப்படின்ற மாதிரி உங்களை ஃப்ரீயாக விட போகிறதில்ல. நம்ம எல்லோரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி உங்களோட பார்ட்டிசிபேஷன் நம்பி தான் நான் வந்து செஷன் எடுக்க போகிறேன். ஸோ நிறையா பேசுகிற ஒரு மாதிரி ஒரு டாக்குன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம டாக்குன்றது ஒன் சைடாக தான் இருக்கணும் இல்லையா, அதையும் அன்லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த குரூப்பில் இப்போதைக்கு எத்தனை பேர் இருக்கோம், 9 பேர் இருக்கோமா? சரி. ஸோ இப்போது 9 பேருக்கும் ஒரு டாக்கிங் கேம் ஆடலாம், சரிங்களா? அண்ட் இந்த டாக்கிங் கேம்னோனையுமே ஒரு எனக்கு சின்ன வயசில் ஒரு பெரிய ப்ரெஷர் என்ன ஃபஸ்ட்டு வரும்னா, அச்சிஜோ எல்லாரும் மட்டும் பேசணுமா, என்ன பேச போகிறோம், இப்படி ஆயிருமே அப்படி ஆயிருமேன்ற மாதிரி ஏதாவது ஒரு எண்ணங்கள் தோணலாம். இந்த ஃபுல் டைம், இந்த 1 hour வாட் எவர் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, இந்த டைமில் ஒரே ஒரு ஜென்டில் இன்விடேஷன் உங்கள் எல்லாருக்கும் என்னென்னா, நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்குள்ள என்னென்ன எண்ண ஓட்டங்கள் ஓடுதுன்னு கவனிக்க மட்டும் முயற்சி பண்ணுங்கள். என்ன நான் இப்படி நினச்சி வந்தேன், இந்த பையன் எப்படி பேசுகிறாப்புல, இல்லை நான் அப்படி இருக்கும்னு நினச்சேன், ஏன் இது இப்படி இல்லை, ஏதோ ஒன்று தோணுது, ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமா, ஐயோ கமான் லெட்ஸ் டூ திஸ், என்ன தோணுனாலும் உள்ளுக்குள்ளே என்ன தோணுதுன்றத சும்மா ஒரு கவனம் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுறத பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கேம் ஆடலாம், சரிங்களா? எல்லோரும் ஓகேவா? தம்ஸ் அப் பார்க்கலாமா? இல்லை எஸ், ஓகே. ஸோ இந்த கேமுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எல்லோரும் நான் சொல்லும்போது அன்மியூட் பண்ணிவிட்டு, மைக்ரோஃபோன் அன்மியூட் அண்ட் மியூட் மட்டும் பார்த்துக்கோங்க. மியூட் கூட எங்கள் சைட்லேருந்து பண்ண முடியும், நீங்கள் அன்மியூட் மட்டும் பண்ணிவிட்டு பேசும்போது பேசலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எல்லாருக்கும் ஒரு தலைப்பு, ஒரு சிம்பிளான தலைப்பு தரப்போகிறேன். இந்த தலைப்பை சொல்லிவிட்டு ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் யோசிக்காமல் பேச போகிறோம், சரிங்களா? ரொம்ப பிளான்லாம் பண்ண வேண்டாம். என்ன தோணுதோ, என்னெல்லாம் மனசில் தோணுதோ அதை சும்மா நம்ம பேச போகிறோம். எல்லாரும் அட் அ டைம் பேச போகிறோம், சரிங்களா? எல்லாருமே பேசலாம். பட் நீங்கள் பேசும்போது உங்களுக்குள்ளே கவனிச்சுட்டே வாங்க, என்னென்னலாம் என்ன ஓட்டம் ஓடுது, மற்றவங்க பேசுறது கவனிக்கிறீங்களா, நம்ம வாய்ஸை கம்மி பண்ணிக்கிறீங்களா, பெருசுப்படுத்திக்கிறீங்களா, இப்படி பேசணும்னு தோணுதா, அப்படி பேசணும்னு தோணுதா, என்னெல்லாம் ஓடுதோ கவனிச்சுட்டே வாங்க, சரிங்களா? ஆரம்பிக்கலாமா? ஆஹா, இது வேற சினிமா இது மாதிரி ஆயிடுச்சு. ஆரம்பிக்கலாமா? அடிக்கடி. ஓகே, ரைட். சரி. ஸோ இப்போ எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கலாம். பேசி முடிச்சு நான் ஸ்டாப் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மியூட் பண்ணிக்கலாம், இல்லைனா பேக்ரவுண்ட் நாய்ஸ் வரும். ஸோ அப்போ பேசும்போது அதுக்கு அடுத்து பேசுகிற விஷயங்கள் கேட்காம போக சான்ஸ் இருக்குது. ஸோ அன்மியூட் பண்ணிக்கலாமா? உங்களோட மைக்ரோஃபோன் கீழே இந்த ஆடியோ அன்மியூட் பண்ணிக்கோங்க. எஸ், அப்படியே பார்த்துட்டே வரேன். எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. லீலா, மோகனா, பாலு, சதீஷ். ஓகே, நீங்கள் 4 பேரும் 3 பேர் இப்போ. ஓகே, ரைட். சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தாங்க, ரொம்ப அதுக்கு ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. நீங்கள் வீடியோவில் இருக்க முடியலனா கூட அட்லீஸ்ட் அன்மியூட் பண்ணி பேச முடியும். அதுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஐடியா யோசித்தேன். ப்ளீஸ் எல்லாருமே முயற்சிக்கலாம், தயவுசெய்து தயக்க வேண்டாம். என்ன இருந்தாலும் ஓகே, இல்லை யாருக்கும் முழுசாக கேட்கலாம் அட் அ டைம் பேசுவோம், சரிங்களா? ஓகே. ஸோ சிம்பிளான தலைப்பு, காஃபி. இல்லை காஃபியே குடிச்சது இல்லை வாழ்க்கையில்னா டீ வச்சுக்கலாமா? காஃபி டீக்குள்ள எல்லாரும் அடங்கிட்டீங்களா ஓரளவுக்கு? இல்லைனா பால், எதுவா இருந்தாலும் காஃபி, டீ, இல்லை பால், இந்த 3ல ஏதோ ஒன்று இருக்கு. உங்களுடைய
தொடங்க. ஸ்டார்ட். அடடே ஓகே. பேசிட்டே இருக்கலாம். ஸ்டாப் சொல்ற வரைக்கும் பேசலாம். ஓகேவா? காஃபி வந்து நான் குடிச்சதே இல்ல. எனக்கு காஃபி எனக்கு அவ்வளவா பிடிக்காது. நிறைய டீ பால் வந்து ட்ரை நான் பண்ணி குடிக்கிறத வந்து பார்க்கணும்னு ஸ்டாப் ஆசைப்பட்டிருக்கேன். பண்ணிட்டேன் ஆக்சுவலி. டீ டிகாஷன் ஸோ கிரீன் பால் டீ, வந்துட்டு லெமன் டீ காஃபி அப்படின்னு. பால் ஒரு ஒரு ஆனா ஸ்டேஜ்க்கு மேல எனக்கு பால் ஒரு தயக்கம் குடிச்சிருந்தேன். பட் இருந்துகிட்டே அதுக்கப்புறம் இருக்கு. பால் வந்து குடிக்கிறத அது ஸ்டாப் எப்படி பண்ணிட்டேன். அது பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கு பால் வந்து அப்படிங்கிறது எப்படி என்ஹான்சர் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தோணுது. யோசனையாவே வீகன் இருக்கு. ஆனதுக்கு அப்புறமா எனக்கு டீ பால் காஃபி குடிக்கிறது எனக்கு பிடிக்காம ஃபில்டர் போயிடுச்சு. காஃபியா அதனால நான் கொஞ்சம் அதுக்கப்புறமா வந்து செஞ்சு பால் அதை ரிலேட்டடா செஞ்சு நிறைய அளவா பார்க்கணும் குடிச்சா தப்பு இல்ல. அப்படின்னு பட் ஒரு எண்ணம் ஓடிட்டே எனக்கு சம்டைம்ஸ் அதுவுமே வந்து பிடிக்காம இந்த போயிடுச்சு. ஸோ அதனால அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அது கரெக்டான டெசிஷன் எடுக்க காஃபி வந்து முடியல. எனக்கு நிறைய பேர் அந்த கரெக்டா ஸ்மெல் இது பண்ண டேஸ்ட் கரெக்டா பத்தி இருக்குமான்னு சொல்லுவாங்க. எனக்கு பட் தெரியல. எனக்கு என்னமோ அது ரெசனேட் ஆசைப்படுறேன். ஆனதே இல்ல. சரி ஸ்டாப் சூப்பர். ஓகே எல்லாரும் ஒரு தடவை கிளாப் கொடுத்துருவாங்க உங்க எல்லாருக்கும். வண்டர்ஃபுல். சரி ஸோ ஒரு குயிக் கொஸ்டின் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கும் ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் எடுத்துப்போம். இந்த டைமில் நீங்கள் இந்த லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது என்னெல்லாம் நடந்துச்சு உங்களுக்குள்ள? பேசலான்னு தோணுச்சா? போதும்னு தோணுச்சா? என்ன இது சில்லியாக இருக்குன்னு தோணுச்சா? இல்லை செம்மையாக இருக்கு நம்ம பண்ண போகிறோம்னு தோணுச்சா? இல்லை மற்றவங்களை கேட்போன்னு தோணுச்சா? இல்லை இதெல்லாம் பற்றி ஏன் பேசிக்கிட்டுன்னு தோணுச்சா? என்னெல்லாம் தோணுச்சு உங்களுக்குள்ளன்னு ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட் மட்டும் பண்ணி பார்த்துக்கோங்க. எதுவும் ஷேர் பண்ண வேண்டாம். பட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஜஸ்ட் திரும்பி மட்டும் பார்த்துக்கலாம் என்னென்னலாம் தோணுச்சு உங்களுக்குள்ள. இன்னொரு டாபிக் போகலாமா? ரெடியா? ஒன் மோர் ரவுண்டு. ஓ எஸ். ஓகே. ஸோ இந்த டாபிக் வந்து இங்கே இன்னும் 5 பேர் மியூட்ல, 6 பேர் மியூட்ல இருக்காங்க. நோ அன்மியூட் பண்ணுங்க. ஸோ அடுத்த தலைப்பு வந்து தலைவி. ஸ்பெசிஃபிக்கா தலைவி. தலைவி. சரிங்களா? தலைவர் இல்ல தலைவி. ஸோ தலைவி தலைப்பு நேரம் கல்வி அப்படின்னு ஜெயலலிதா ஒரு சிறந்த தலைவி. எனக்கு மம்தா பானர்ஜி தலைவினா எனக்கு கேட்டா ஞாபகம் வரும். yeah of course லீலாண்டி தலைவினாலே அது patriarch பட் அகைன் அந்த ஒரு ஞாபகம் ஞாபகம் வருது. வருது. தலைவி ஒரு குவீன் அது அப்படின்ற ரொம்ப மாதிரி பவர்ஃபுல்லா ஞாபகம் வருது. இருக்கு. அப்புறம் அது பழைய ஒரு காலத்துல தலைவி வந்துட்டு இந்த தலைவி. காவியத்துல எல்லாம் வந்து தலைவி தலைவன் அப்படின்னு சொல்லி எனக்கும் அந்த மாதிரி அதெல்லாம் அந்த வந்து தலைவி அப்படின்னாலே ஒரு பழைய காலத்து தமிழ்ல ஞாபகம் தான் வந்து படிச்ச ஒரு ஞாபகம் வருது. வந்து ரொம்ப Yeah, அமைதியா தலைவினா வந்து அவங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி கூட பழைய காலத்துல எனக்கு நிறைய ஒரு விமன் ஒரு நிறைய பவர்ஃபுல்லான ஒரு emphasize விமனோட பண்ணியிருக்காங்க. So அதெல்லாம் விஷுவல்ஸ் வந்து என் மைண்ட்ல வருது. ஞாபகம் தலைவி வருது. சொல்லும்போது ஒரு சந்தோஷமும் இருந்துச்சு. ஓகே வண்டர்ஃபுல். சரி ஸ்டாப் சொல்லி எது அப்படியே அதுவா தானோ ஆஃப் ஆச்சு? என்னமோ நடக்குதுங்க. யாராவது மெசேஜ் பாஸ் பண்றீங்களா? சாட் போதும் நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு தான் ஓடிட்டு இருக்கா. அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், எந்த டைம்ல ஸ்டாப் பண்றீங்க, எதனால ஸ்டாப் பண்றீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா தலைவி பத்தி பேசவே தெரியாத அளவுக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு ஏதாவது இருக்குதா? யாருக்காவது எல்லா ஐட்டமும் பேசிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, 30 செகண்ட்ல எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் பேசிட்டேன் அப்படின்னு யாரா இருக்கீங்களா? அதுக்கு மேல எவ்வளவு தோணாலும் ஒன்றும் வரல, வெறும் காத்து தான் வருது அப்படி இருக்குதா? அப்படி யாரும் இல்லையே. சரி ஓகே. அப்போ வேற எதனால வந்து திடீர்னு பேச்சு நின்று போச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சும்மா கவனிச்சுக்கணும். ஓகேங்களா? சரி. ஏன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பொறுத்து தான் நான் இன்னும் மேலே பல லெவல்ஸ் வச்சுருக்கேன். போனோம் அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இன்னும் ஒரு ட்ரை பண்ணலாம். இந்த ரவுண்டில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. இந்த ட்விஸ்ட் என்னன்னா, தமிழ் அல்லாத வேற எந்த மொழியாக வேணால் இருக்கலாம், ஆனால் மனித மொழியாக இருக்கணும். அதாவது 2 வார்த்தை தெலுங்கு தெரியும், 1 வார்த்தை இங்கிலீஷ் தெரியும், 4 வார்த்தை ஹிந்தி தெரியும், எதா இருந்தாலும் பரவாயில்ல, மிக்ஸ் மேட்ச் கூட பண்ணிக்கோங்க. ஆனால் மொழியாக இருக்கணும். ஆனால் மிக்ஸ் மேட்ச் பண்ணி தமிழ் வார்த்தை மட்டும் வரவே கூடாது. அந்த மாதிரி ரவுண்டு ட்ரை பண்ணுவோம். சரியா? ஸோ இதுக்கு உங்களுடைய டாபிக் வந்து லாங்குவேஜ், மொழி. சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம். கோ. நான் ஸ்டாப் சொல்ற வரைக்கும் ட்ரை பண்ணுவேன், நான் ஷார்ட்டாக வச்சுக்கலாம். ஓகே, கோ ஃபார்.
மியூட்ல இருக்கவங்க எல்லாம் தயவு செய்து அன்மியூட் பண்ணுங்க. ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்க. Language. Whenever I think of the word language, मैं मैं इसमें बात करती हूँ लैंग्वेज में लिए क्यों लैंग्वेज comes to my mind right now. I think of yeah language. I'm wondering why gave language as a topic Recently, my friend was saying only humans I don't know have why multiple he languages. Now I have chose lost this language. new language. Sounds very interesting. I think elders Silence are language. I think elders are English is comfortable for me. I don't know any other this. language other than Tamil. इसलिए So कौशिक ने yeah, इस comfortable टॉपिक for के बारे में language. I'm not What else? Like when everyone becomes silent. Very good. इस लैंग्वेज में ஓகே ஸ்டாப் தேங்க் யூ. பாருங்க கடைசியில் ஒரு பிரேக் விட்டு யோசிச்சாங்க. ஐயா எல்லாரும் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? ஓகே சூப்பர் வெரி குட். ஸோ ஒரு குவிக் கிளாப். இது ஈஸி கிடையாதுன்னு எனக்கு தெரியும். பட் உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ஒரு விஷயம் கண்டிப்பாக எனக்கு நடந்தது கிடையாது. என்னதான் மற்றவங்க நான் புகழ்ந்தாலும் சரி, நான் மற்றவங்கள புகழ்றதுக்கு கொஞ்சம் கூட கண் சிமிட்ட மாட்டேன். ஆனால் என்ன நான் புகழ்ந்துக்கணும்னா அதுக்கெல்லாம் டைம் எடுத்ததே கிடையாது. அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மழுப்பியாச்சு வாழ்க்கை பூரா. கொஞ்சமாவது டைம் எடுத்து பரவாயில்லப்பா ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்மளே ஒரு தடவை தோல் தட்டிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது அடுத்த ஸ்டெப்பு, நீங்கள் மியூட் பண்ணாலும் ஒன்று தான், மியூட் பண்ணலனாலும் ஒன்று தான். ஏன்னா இந்த ரவுண்டுகளை தண்ணியை போட போகிறதில்ல, வெறும் ஆக்ஷன் வச்சு பண்ண போகிறோம். நீங்கள் கேமரா ஆஃபில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வெறும் ஆக்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் சும்மா எப்படி தான் இருக்குது இந்த அனுபவம்னு பாருங்கள். உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், ஐயோ அப்படிலாம் தோணலாம். பட் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இதுக்கு உங்களுடைய தலைப்பு ஒரு கதை, சின்ன கதை. ஆனால் அந்த கதையை வெறும் ஆக்ஷனில் சொல்லி பாருங்கள். அடுத்த 30லேருந்து 40 வினாடிகளுக்கு. ரெடி? ஸ்டார்ட். ஓகே ஸ்டாப். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். டேக் அ மொமெண்ட் அண்ட் கொஞ்சம் டைம் எடுத்து எப்படி இருந்தது இதை பண்ணும்போது, என்னெல்லாம் தோணுச்சு, அண்ட் உங்கள் மனசுக்குள்ளே என்னெல்லாம் எண்ணங்கள் ஓடிட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக ஓடிட்டு இருந்துச்சா? எனக்கு இங்கே வரைக்கும் கேட்குது, சத்தம் தான் கேட்கல, ஆனால் மைண்ட் வாய்ஸ் கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு இடத்துல எண்ணங்கள் ஓடிட்டு இருந்துச்சு இல்லையா? என்ன எண்ணங்கள் ஓடிச்சுன்னு பார்த்துக்கோங்க. நான் எதுவும் நேம் பண்ண விரும்பல. எனக்குள்ளே வந்து ஐயோ நம்ம ஏதாவது லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறோமா, நம்மளை பார்த்து யாராவது நினச்சிடுவாங்களா அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே சில எண்ணங்கள் அப்பப்போ வந்துட்டு இருந்துச்சு. இந்த கதை எங்கே தான் போகுது, இதை நம்ம முன்னாடியே யோசிச்சிருக்கணுமோ, ஒழுங்காக பிளான் பண்ணிருக்கணுமோ அப்படின்ற சில எண்ணங்களும் ஓடிட்டு இருந்துச்சு. சரி, உங்களுக்கு என்ன இந்த மாதிரி எண்ணங்கள் என்ன வந்துச்சு? டேக் அ ஃபியூ செகண்ட்ஸ், ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட். இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு, ஃபைனல்ஸ். கப்புக்கு ஒரே ஒரு ஃபைனல் கேம் ஆடலாமா? அண்ட் இந்த தடவை எல்லாரும் அன்மியூட் பண்ணோம். கொஞ்சம் சேலஞ்சை ரைஸ் பண்ணுவோம். ஒரு 5% 10% எக்ஸ்ட்ரா பண்ணுவோம். வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வந்து இதுன்னு பயங்கரமாக இருக்குது, நான் கூட அட்டன் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி அவங்கெல்லாம் வந்து மிஸ் அவுட் ஆகணும். இந்த மாதிரி ஒரு கேம் ஆடுவோம். இந்த ரவுண்டில் எல்லாரும் அன்மியூட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற தலைப்புக்கு நீங்கள் பேசணும். அதே மாதிரி யோசிக்காமல். ஆனால் பேசும்போது மனிதருக்கு உணர்ந்து கொள்ள இது மனித மொழியே இல்லை அப்படின்ற மாதிரி, மனுஷனுக்கே தெரியாத மாதிரி நீங்களே ஒரு மொழியை உருவாக்கி பேசணும். இது இங்கிலீஷில் ஜிப்பரிஷ் அப்படின்னு சொல்லுவோம். தாத்தா பூ பூ கோல பிசி தூக்கோ ஒன்று பேசணும். சரிங்களா? ஆனால் ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, சத்தம் வந்துகிட்டே இருக்கணும். ஆனால் அதில் எந்த தெரிஞ்ச மொழி எதுவுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்படியே நான் சைனீஸ் பேசுகிறேன், ஜாப்பனீஸ் பேசுகிறேன், 2 வார்த்தை இன்க்ரீஸ் பண்ணி போடாதீங்க. நீங்களா புதுசாக ஒன்று உருவாக்கி பேசுங்க. அது எப்படி வேணால் இருக்கலாம். சரிங்களா? ஆனால் சத்தம் வரணும்,
மொழியா ஏதோ ஒரு புதுசாக ஒன்று உருவாக்கலாம். சிம்பிளாக வச்சுப்போம், ஏன்னா சேலஞ்ச் ரொம்ப புதுசாக இருக்கா. சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சினிமாலேருந்து ஒரு சூப்பரான ஒரு சீன், அது ரொமான்டிக் சீனோ காமெடி சீனோ ட்ராஜடி சீனோ ஏதோ ஒரு சீன், அந்த சீனை அப்படியே பயங்கரமாக அப்படியே காட்டுறீங்க. அந்த சீனை நீங்கள் சொல்லி முடிக்கும் போது கேட்குறவங்க எல்லாருக்கும் அடடா இந்த படத்தை நம்ம போய் இன்றைக்கே பார்க்குறோங்க அப்படின்ற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு ஃபீலிங்ஸாக போய் உள்ளே இன்வால்வ் ஆகி சொல்லணும். ஓகேங்களா? சரி, அன்மியூட் பண்ணிக்கோங்க. இங்கே இன்னும் 4 பேர் 5 பேர் மியூட்டில் இருக்கீங்க. அன்மியூட் எல்லாரும். நான் ஸ்டார்ட் சொல்லும் போது ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போதைக்கு நினச்சி மட்டும் வச்சுக்கோங்க எந்த சீன் எந்த படத்துலேருந்து வேணும் அப்படின்ட்டு. இதில் ஒரு சூப்பர் விஷயம்னா எந்த படத்துலேருந்து வேணால் எடுக்கலாம், தமிழ் படமாக இருக்கணும் கூட அவசியம் இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த பாஷையில் தான் பேச போகிறீங்க. ஸோ எந்த படத்தாலும் எடுத்து பேசலாம். ஓகேங்களா? ரெடி ஸ்டெடி ஸ்டார்ட். ஓகே, வண்டர்ஃபுல். டேக் அ மொமெண்ட் அண்ட் கிவ் யுவர்செல்ஃப் a clap. உங்களுக்கு ஒரு பாராட்டு கொடுத்துக்கோங்க. நாட் ஈஸி. நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தீங்க, என்ன லெவலில் முயற்சி பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. அண்ட் டேக் ஜஸ்ட் அ ஸ்மால் மொமெண்ட். எப்படி இருந்தது இந்த அனுபவம்? ஜஸ்ட் ஒருத்தர் இப்படி திரும்பி பார்க்கும்போது என்ன மாதிரி எண்ணங்கள் ஓடிச்சு உங்கள் மனசுக்குள்ள? எல்லாத்தையும் ஒருத்தர் கவனிச்சு. அது எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இன்கன்வீனியண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் என்ன உண்மையாக நடந்துச்சோ அதை மட்டும் நினைச்சு பார்ப்பேன். எஸ், உங்களில் யாருக்காவது ஒரு ஜஸ்ட் ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 15-20 செகண்ட்குள்ளே சிம்பிளாக ஷேர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த அனுபவம் எப்படி இருந்தது, இதை பண்ணும் போதெல்லாம் என்னெல்லாம் எண்ணங்கள் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்றத ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 minute ஒரு பர்சனுக்கு கேட்டுக்கலாம். யாருக்காவது ஷேர் பண்ணணும் தோணுதா? எப்படி இருந்தது அனுபவம்? எனக்கு ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு. வேற ஏதாவது நோட்டீஸ் பண்ணீங்களா? உங்களுக்குள்ள என்னென்ன என்ன ஓட்டங்கள் ஓடிச்சு, எந்த ரவுண்ட்ல என்ன மாதிரி எண்ணங்கள் போயிட்டு இருந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது நோட்டீஸ் பண்ணீங்களா? என்ன கேக்குறீங்களா? இங்கிலீஷ் சொல்லுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது பர்டிகுலரா நோட்டீஸ் பண்ண, ஆமா இது பண்ணும்போது எனக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு, அப்படி பண்ணும்போது இது ஒன்று தோணுச்சு, அப்படி ஏதாவது நோட்டீஸ் பண்ணீங்களா? பண்ண முடிஞ்சதா? ரொம்ப தாட்ஸ் இல்ல, சும்மா ஜஸ்ட் ஃபன்னியா இருந்துச்சு, அவ்வளவுதான். ஓகே, சூப்பர், தேங்க்யூ. எஸ், வேற யாராவது ட்ரை பண்ணவங்க ஷேர் பண்ண விரும்புறீங்களா? எப்படி ஃபீல் பண்ணீங்க இதை பண்ண முயற்சி பண்ணும்போது? எனக்கு நான் ஏதோ கொரியன் பேசுற மாதிரி இருந்துச்சு, ஏதோ ஏசியன் லாங்குவேஜ், சைனீஸ் கொரியன் அது ரிலேட்டடான ஏதோ ஒரு லாங்குவேஜ் நான் பேசுற மாதிரி இருந்தது. ஏதோ கொரியன் படம் பாக்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. சேம், ஆக்சுவலி நான் அந்த கொரியன் டிராமா வந்து இப்போ ரீசெண்டா பார்த்ததுனால அந்த எல்லா சீக்ரெட்டும் அவுட் ஆயிடுச்சு. பட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் அது வந்து மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் ஓடிட்டே இருந்தது, ரெகக்னைஸ் பண்ண முடிஞ்சது. எத்தனை பேரால அட்டெம்ப்டே பண்ண முடியல? லைக் தேவர் டைம்ஸ் ஏதோ ஒரு டைம் நீங்க முயற்சி பண்ண ட்ரை பண்ணாலும் அந்த தடையை தாண்டி வரவே முடியல, பண்ண முடியாது அப்படின்னு உடம்பு மனசு சொல்லிருச்சு அப்படின்ற மாதிரி யாராவது இருந்தீங்களா? ஏதாவது மொமெண்ட் நடந்துச்சா? முயற்சி நடந்தது, ஆனா ஃப்ளோவா வரல. ஃப்ளோவா வரல. தட் அது ஒருத்தர் ஒரு டைமுக்கு ஒரு மாதிரி வரும். பட் ஆனால் வந்து ஃபுல்லாக ஸ்டக் ஆகிட்டேன். ஒரு விஷயம் கேட்டோன்னே ஐயோ நம்ம கிடையாதுப்பா முடிஞ்சிச்சு, ஐயோ நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி யாருக்காவது ஸ்டக் ஆயிடுச்சா? தோணவே இல்லை. யாருக்காவது இருந்தீங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் இருந்தால் சொல்ல, தப்பு ரைட் எதுவும் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு பகிர்தலுக்காக கேட்குறோம், அவ்வளோதான். யாருக்காவது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் பகிர்ந்துக்கலாம். தட் இஸ் ஆல்சோ வெல்கம். அதுக்காக தான் ஷேர். ஒரு நீங்கள் ஸ்க்ரீனில் இருந்தால் இப்படி கை தூக்குனா கூட ஓகே எங்களுக்கு. வெளில வந்து அவுட் பண்ண மாட்டோம் கொஸ்டின் இருக்கிறது. நீங்கள் அப்படி காமிச்சா எங்களுக்கு நாங்கள் மட்டும் பார்த்துக்கிறோம். ஓகே, ரைட்.
ஸோ இந்த இந்த கேம் வந்து யூஸ்வலாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோன்ற ஒரு விஷயம்னா ஒருத்தர் இது ஆடும் போது ஒரு மாதிரி வரும். இப்போ அவங்க சொன்னாங்க கொரியன் சைனீஸ் மாதிரி தோணுச்சு அப்படின்ட்டு. சில நாள் பேசும்போது குழந்தை மழலையாக வரும், சில நாள் வந்து வேற மாதிரி ஏதோ ஒரே வார்த்தையில் டூ 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 அப்படின்னு மட்டும் போகுமே தவிர வேற எதுவும் தோணாது அன்னைக்குன்னு பார்த்து. சில நாள் வெறும் ஆக்ஷன் மட்டும்தான் வரும், வார்த்தையே வராது. இதை நான் ஒரு 10 வருஷமாக விளையாடிட்டு இருக்கேன், ஒரு 100-150 ரூபா விளையாடிப்போம் அந்த கேமை. ஆனால் ஒருத்தரையும் ஒரு மாதிரி வருது, ஆனால் ஒரே மாதிரி கதை வராது. ஆனால் இதில் ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னோட ஏஜ்க்கு நான் திரும்பி பார்க்கும்போது எனக்கு வயசாக 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 நான் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி கேமில் என்கேஜ் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணிக்கிட்டே வரேன். எனக்குள்ளே நடக்கிற விஷயத்த சொல்கிறேன், பொதுவாக எனக்கு தெரியாது. பட் ஆனால் ஜென்ரலாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வயசில் போய் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய பையனா எப்படி இருக்கணும், எப்படி நம்ம வந்து இங்கே செஷன் கண்டக்ட் பண்ண வந்திருக்கோம், ஒரு இப்படி தானே இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி வந்தால் இப்படி தான் பேசணும், இதெல்லாம் விட்டுட்டு சின்ன பொருத்தணுமா இப்படிலாம் பண்ணவனை பற்றி என்ன நினைப்பேன். ஏதோ ஒரு எண்ணம் ஓட்டம் ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட்டுத்தன்மையை எடுத்து விட்டுடுச்சு வாழ்க்கையில், இல்லையா? கடைசியாக மனசு விட்டு சிரிச்சு யார் என்ன பார்க்குறா என்ன நினைக்கிறானே தெரியாமல் கலகலன்னு கடைசியாக எப்போ இருந்தீங்க நினச்சி பார்க்க முடியுதா? கரெக்டாக ஒரு டேட் அண்ட் டைம் யோசிச்சு பாருங்க, லாஸ்ட்டாக எப்போ இருந்தீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தீங்களா? சொல்லுங்கம்மா. ரொம்ப நாள் ஆச்சுங்க. எனக்குமே அப்படிதான். ஏன்னா நான் இவ்வளோ செஷன்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் ரொம்ப அந்த செஷனுக்காக போய் அந்த இடத்துல அந்த விளையாடும் போது சில நேரத்தில் இருக்கும். ஆனால் சின்ன பசங்களோட இருந்து பார்த்துருக்கீங்களா? அவங்க வீட்டில் இருப்பாங்க, ஏதாவது ஒரு வந்து போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை பக்கத்து தெருவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், உங்கள் வீட்லேயே இருக்கிற பசங்களா இருக்கட்டும், இந்த குழந்தைங்களோட இருக்கும் போது நீங்கள் எவ்வளோ மூட் அவுட்டாக இருந்து அப்படியே ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் 5 நிமிஷம் போதுமா? இதுவும் அப்போ தான் அந்த மழையில் பேசி நடமாட்ட ஆரம்பித்தாங்க, அந்த வயசில் இருந்தாங்கன்னா முடிஞ்சது சொல்லி என்ன ட்ரை பண்ணாலும் நிப்பாட்டி நம்ம வந்து கெத்தாக இருக்க முடியாது, இல்லையா? அது குழந்தை நம்ம மனசை மாற்றிடும். இது ஒரு முக்கியமான விஷயமா ஏன் பார்க்குறேன் அப்படின்னா, வளர வளர இந்த விளையாட்டுத்தன்மைன்றது ஏன் போயிடுது நமக்குள்ள இருந்து? இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? யார் கிரியேட் பண்ணி விடுறாங்க? யாராவது நம்மக்கிட்ட இப்படி இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் நமக்கு உள்ளுணர்வில் எப்படி இருக்குது? விளையாடும் போது நல்லா இருக்குதா, சந்தோஷமா இருக்கா, இனிமையாக இருக்குதா? இவ்வளோதான். நம்ம ரொம்ப சிம்பிளான விஷயம், இதில் டீச்சிங்லாம் ஒன்றும் இல்லைங்க, புதுசான எதுவும் சொல்லிலாம் தரல, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனால் என்ன முக்கியமான விஷயம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இது வெளி வராமல் இருக்கிறதுக்கு நான் எனக்குள்ள ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு தடை போட்டுட்டேன். ஒரு தடவை ஒரு விதமாக இருக்குது, ஆனால் என் தடை உங்கள் தடை கிடையாது, இல்லையா? உங்கள் தடை இவங்களோட தடை கிடையாது. ஒரு நாள் ஒரு மாதிரி தடை வருது, ஆனால் ஒருத்தரோட தடை இன்னொரு தடை மாதிரி இல்லை. ஆனால் என்னமோ ஒரு கதை ஓடுது உள்ள, சரிங்களா? ஆனால் ஒரு அவுட்புட் மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்குது. வயசாக இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் வாழ்க்கையில் மாற 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 விளையாட்டுத்தன்மை குறைஞ்சிருக்கு. இந்த விளையாட்டுத்தன்மையா ஏன் எனக்கு சின்ன வயசு சொல்லியிருக்கிறாங்க நிறையா, நீங்கன்னா சின்ன பிள்ளையா விளையாட்டாவே இருக்க அப்படின்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பக்கம் வந்து வாழ்க்கையே ஒரு லீலைன்னு இன்னொரு பக்கம் சொல்லி கொடுக்குறாங்க, இல்லையா? எல்லாத்தையும் விளையாட்டுத்தன்மையாக எடுத்துக்கணும்னு. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்லி தராங்க? விளையாட்டாவே இருக்கக்கூடாது, சீரியஸாக இருக்கணும் வாழ்க்கையில் அப்படின்ட்டு. நாங்கள் யூஸ்வலாக கேம்ஸ் பண்ணும்போது என்ன சொல்லணும்னா, வி ஆர் வெரி டெட் சீரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பீயிங் அலைவ் வி ஹவ் டு பி வெரி சீரியஸ் அபவுட் பிளே. இல்லைன்னா அது நம்ம வாழ்க்கை விட்டு போக போக நம்மளோட உயிரோட்டமான தன்மை போயிடுச்சு அப்படின்னா, வாழ்ந்தாலும் செத்த போன மாதிரி தானே வாழ போகிறோம், அப்படி தானே இருக்க போகுது. அது வாழ்க்கை உயிரோட்டமாக இருந்தால் தான் நம்மளால ஒரு விஷயத்தை ருசிச்சு வாழ முடியும் அப்படின்றது என்னோட ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம், இல்லைங்களா? இப்போ நாங்கள் வந்து என்னோட ஒர்க் முக்கால்வாசி மைண்ட்ஃபுல் ப்ரெசன்ஸ் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பண்ணுறோம். அதாவது எது பண்ணாலும் அதில் நம்ம முழு மனசோட முழு ஈடுபாடோட பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காய்கறி வெட்டுறதா இருக்கட்டும், இல்லை சமைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு நண்பரோட பேசுகிறதா இருக்கட்டும், இப்போ இந்த செஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இது ஏன் நான் வந்து ஒரு ஸ்லைட் ஷோ போட்டு உங்களுக்கு நான் 4 ஃபோட்டோ காட்டுறேங்க, வாழ்க்கையில் நாம் இன்பமாக இருக்க வேண்டியது எப்படி என்றால் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். 1 மணி நேரம் தானே, எப்படியோ ஓட்டிக்கலாம், இல்லைங்களா? ஆனால் இங்கே முழு மனசோட ஈடுபாடாக உட்காந்து உங்களோட உயிரோட்டமாக இருக்கணும் போது இது யாருக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே எனக்காக தான் பண்ணுறேன். எனக்கு இந்த 1 மணி நேரம் முடிச்சு வெளில போகும்போது நான் உள்ள வந்த எனர்ஜியோட வெளில போகும்போது செம்ம உற்சாகமா இருக்கணும். ஆஹா, வாழ்க்கையில் இது ஒன்று பண்ணோம் அது ஒன்று பண்ணோம், இது எப்படி தெரியுமா இருந்துச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து எல்லாருக்கும் வேணும் தானே. ஆனா இந்த மாதிரி ஒரு உற்சாகத்தை வச்சுக்க முடியாம தெரியாம கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதுக்கான இந்த இடத்துக்கு ரீச் பண்ண முடியாத என்ன தடைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா, அதான் எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டேன், இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் நாங்கள் படிச்சிட்டோம், எங்களுக்கு சொல்லி தரீங்களா இப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் அடிக்கடி. இந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணம் வந்துடும், இல்லையா? அதெல்லாம் சரிங்க, படிச்சிட்டிங்க, தெரிஞ்சிருச்சுங்க, புரிஞ்சிருச்சுங்க, பார்த்தாச்சுங்க. ஆனால் இப்போ சந்தோஷமா விளையாட்டுத்தன்மை இருக்க முடியுதா?
இல்லையா? இவ்வளோதான் மேட்டர் இல்லைங்களா? இதை தவிர வேற ஏதாவது வாழ்க்கையில இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதா? இல்லை. என்ன நம்ம நினைச்சாலும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு எண்ண ஓட்டம், வேலையெல்லாம் விடும் போதே எனக்கு வீட்டிலலாம் பெருசாக பண வசதி கிடையாது, பெருசாக பேக்கப் கிடையாது, ஒரே பிள்ளை வேற. ஸோ எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துச்சு, என்ன போய் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு தெளிவாக தெரிஞ்சுச்சு. கடைசி நாட்களில் நான் என் வாழ்க்கையை தெரியும் பார்க்கும்போது எவ்வளோ நாள் வாழ்ந்தேன், எவ்வளோ சம்பாதிச்சேன் எல்லாம் அடுத்த விஷயம். 4 பேர் சம்பாதிச்சாலும் அந்த மொமெண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஒரு எவ்வளோ உயிரோட்டமாக சில மொமெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஆஃபீஸ் நினச்சி பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? உங்கள் ஃபேமிலி நினச்சி பார்த்தா என்ன ஞாபகம் வரும்? அந்த சந்தோஷமான ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்துருந்தோம். ஓ இன்னைக்கு இப்படி எல்லாரும் இருக்கும் போது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு சூப்பராக ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம், அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இவ்வளோதானே நினச்சி பார்க்க போகிறோம். இந்த காசு பணம்லாம் வச்சுக்கிறது, இந்த பேரு புகழெல்லாம் சம்பாதிச்சுக்கிறதும் அதுக்கு தான். ஏதோ ஒரு வகையில் ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணோம், அந்த மொமெண்ட்டில் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் கோயிலில் போய் கண்ண மூடி உட்காருங்க, ஆஹா கண்ணில் தண்ணி தாரதாரியாக விழுந்தது ஒரு பாட்டை கேட்டு, ஆஹா இது மாதிரி ஒரு மொமெண்ட் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சாலும் அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லைஃப் இல்லைங்களா? ஸோ ஒரு முக்கியமான விஷயம் எனக்குள்ளே என்ன தேடல் ஆரம்பிச்சது அப்படின்னா, நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் இந்த மொமெண்ட்டில் இந்த 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 நொடியை எவ்வளோ சுவாரஸ்யமாக, எவ்வளோ உற்சாகமாக, எவ்வளோ உயிரோட்டமாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்றதுக்கு எந்த வரைமுறையும் இல்லை. என்னமோ சொல்லி கொடுக்குறாங்க, மெத்தட்ஸ் இருக்குது நிறையா. நம்ம நம்ம நாட்டில் இல்லாத ரிச்னஸே கிடையாது இல்லைங்களா? நீங்கள் இந்திய தேசத்தில் தேடி பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக பல ஞானிகள் வந்து பல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீதிநதி கதைகளாக இருக்கட்டும், அவப்பாட்டியாக இருக்கட்டும், யார் வந்தாலும் நமக்கு இவ்வளவு விஸ்டம் எடுத்து 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 கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தெரியாத விஷயங்களும் கிடையாது. இன்னைக்கு ஒரு 4 பேர் உட்கார வச்சு அட்வைஸ் பண்ண சொன்னால் ஒரு 3 மணி நேரமாவது மினிமம் பண்ணுவீங்களா மூச்சு விடாமல்? இன்னைக்கு டாபிக்லாம் பேசணும் அதுவா நின்று போச்சு. ஆனால் நம்மளா கூப்பிட்டு ஒருத்தர் மாட்டினாங்க பேசணும்னு, ஓகே சொல்லுங்க அட்வைஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளால மூச்சு விடாமல் பேச முடியுமா? இது பெரியவங்க சின்னவங்கலாம் இல்லை, நான் 3 வயசு குழந்தைங்கிட்டலாம் 3 மணி நேரம் அட்வைஸ் வாங்கியிருக்கேன். கேட்டிங்கன்னா போதும் எல்லாரும் சொல்லுவாங்க அட்வைஸ் இல்லைங்களா? ஸோ அறிவுபூர்வமாக தெரியாத விஷயங்கள்னு எதுவும் ரொம்ப கம்மி தான். இன்னைக்கு ஒரு பட்டனை தட்டி இப்படி ஃபோனுக்குள்ளே வந்து நீங்கள் டைப் கூட பண்ண வேணாம், அந்த ஃபோன் எடுத்து அவங்க பேர் என்னம்மா சிரி இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அமேசானில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க, இல்லைனா ஜிபிஎஸ்க்கு ஒரு லேடி இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தங்கிட்ட ஓகே கூகுள் சொல்லி எனக்கு நம்பர் சொல்லு, டேட் சொல்லு, இதை பற்றி சொல்லு, அதை பற்றி சொன்னால் சரித்திரத்தை எடுத்து வந்து விட்டுருவாங்க இல்லைங்களா? உங்களுக்கு மூச்சு பயிற்சினா என்ன, உடல் பயிற்சினா என்ன, எப்படி வாழணும் வாழக்கூடாது, திருக்குறள் எது கேட்டாலும் அந்த கையில் வந்து விழுந்துடும். ஸோ இது இன்ஃபர்மேஷனுக்கான குறைபாடே கிடையாது. முன்ன காலத்தில் யாரோ ஒருத்தர் 4 நல்ல வார்த்தை சொல்லுவாங்களா, அதை கேட்டு நம்ம வாழ்க்கை மாறுமான்னு ஏங்கின காலம் போய் இன்னைக்கு எல்லாம் இருக்குது. இது ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணாங்க. இது எப்படின்னா, ஒரு பெட்டி கடையில் போய் 4 சோப்பு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் ஒரு சோப்பு வாங்கிட்டு வரது ரொம்ப ஈஸியாக, அதாவது ரொம்ப கம்மியாக ஒரே சோப்பு தான் இருக்குது அப்படின்னா 2 சோப்பு தாங்க இருக்குது, இதில் தான் 1 தாங்க கிடைக்கும் அப்படின்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்களாம் சைக்கலாஜிக்கலாக. ஏன்னா அவங்களுக்கு சாய்ஸே இல்லைங்க வாழ்க்கையில். என்னங்க இப்படி 2 இடம், நாங்கள் பாவப்பட்ட ஆளுங்களாம் மாட்டிட்டோம், இது 2லே வாழ்ந்து வாழ்ந்து மனசிலே அப்படி தானே ஆயிடுச்சு. இல்லை 2 சாய்ஸ் தான், இங்கே இருந்தாலும் சரியா இல்லை, அவங்க எல்லாம் இவங்க இப்படியே மாறி மாறி போயிட்டுருக்கு வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்க நேரம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக தே வாண்ட் மோர் இல்லைங்களா? கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொஞ்சம் பெரிய கடையாக பண்ணாங்க. இந்த அமெரிக்காக்காரன் ஆக்சுவல் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு இருக்கிற ஆர்வத்து கோளாறுல அப்படியே ஸ்டோர் ஆச்சு, அப்புறம் சூப்பர் ஸ்டோர் ஆச்சு, அப்புறம் மெகா ஸ்டோர் ஆச்சு, அப்புறம் சூப்பர் மெகா ஸ்டோர் ஆச்சு. இப்போலாம் வந்து உள்ளே வண்டி கார் ஓட்டிகிட்டே போகலாம் ஒரு 3 மணி நேரம், அந்தளவுக்கு பெருசாக ஒரு ஸ்டோர் வச்சுருக்குறாங்க. எல்லாம் கிடைக்கும். கிட்டத்தட்ட பாத்திரம் தேய்க்கிறதுலேருந்து வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். ராக்கெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் கூட அங்கே வாங்கிக்கலாம், எல்லாமே இருக்குது. ஆனால் மார்க்கெட் ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, 2 சோப்பை தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் துயரம், 10 சோப்பு இருக்குது இல்லை 5 சோப்பு இருக்குதுன்னு சொன்னால் செம்ம சந்தோஷம்னு உற்சாகம். ஏன்னா 5 சோப்பில் எனக்கு பிடிச்ச சோப்பு தான் வாங்கினேன், நான் மார்கோ சோப்பு தான் வாங்குவேன், நான் அமாம் சோப்பு தான் வாங்குவேன்னு வாங்குறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதே ஆளை கொண்டு போய் 1300 இல்லை 3000 சோப்பு வகைகள் இருக்குது, இந்தாங்க சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தலை பிச்சுக்குமா? ஏன்னா டூ மெனி சாய்ஸஸ். இவ்வளோ சாய்ஸ் கொடுத்தா மனசால எந்த பக்கம் எப்படி போகணுன்னே தெரியாது, ஓவர்வெல்ம் ஆகி அடைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு ஃப்ரீ ஸ்டேட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் இப்போது விஸ்டம்க்கு பஞ்சமே கிடையாது இல்லையா? நல்ல வார்த்தை நல்ல விஷயம் கேட்கணும்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம், எல்லா இடத்துலையும் இருக்குது, யாரும் வந்து சொல்லித்தரணும்லாம் அவசியம் கிடையாது. ஆனால் எங்கேயோ ஒரு வகையில் நம்மளுடைய ஆக்சஸ் இருக்கே தவிர அதை உள்வாங்கி அதை செயல்பாட்டில் கொண்டு வரணும். இதுதான் முதல்ல கற்க கசடற அப்படின்னு முதலே எடுத்து சொல்லிட்டாங்களா இல்லையா? நிற்காக அதற்கு தகை இல்லைன்னா அப்புறம் ஒன்றும் இல்லை, கட்டுறதெல்லாம் கசடற கற்றாலும் வேறு எதுவும் பிரயோஜனம் இல்லைன்ட்டாங்க. அதுதான் உண்மையான கல்வியாக பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ நம்ம
எல்லாம் தெரியும். ஆனா ஏன் நம்மளால குழந்தைங்கள் மாதிரி வாழ முடியல? ஒரு முதல்ல நம்ம அந்த ஒரு பட்டாம்பூச்சியை பார்க்குறோம், இல்ல ஒரு விஷயத்த பார்த்தோம்னா, அதுல இருந்து உற்சாகம் ஒரு குழந்தை பார்க்கும்போது ஒண்ணுமே இல்ல. நீங்க சும்மா அவங்கள கொண்டு போய் ஓரமா விட்டீங்கன்னா, ஒரு நூல் இருக்கும், ஒரு பந்து இருக்கும், இல்ல பால்லாம் கூட வேண்டாம். நீங்க சும்மா ஒரு பேனா குடுத்தா கூட அத வச்சு விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. 3 மணி நேரம் இல்லைங்களா? ஃபுல் எக்ஸைட்மெண்ட்ல ஆடுவாங்க. கொஞ்சம் வயசா இல்லைங்க எனக்கு எனக்கு கம்ப்யூட்டர் கேம் தான் வேணும், எனக்கு பிளே ஸ்டேஷன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி பாக்ஸ்குள்ள போய் ஒரு பாயிண்ட்ல இல்ல எல்லாம் நல்லவங்களா இருக்கிறாங்க, ஆனா இன்னைக்கு வெதர் சரியில்லை அதனால எனக்கு மூடு போயிடுச்சு. இல்ல இதெல்லாம் சரியா இருக்கு, ஆனா இன்னைக்கு கிரிக்கெட் ஸ்கோர் நான் நினைச்சபடி வரல, இந்தியா ஜெயிச்சாலும் நான் நினைச்சவங்க செஞ்சுரி போடலாம், எனக்கு மூடு இல்லை. இதுதான் இருக்குது. எல்லாம் கூடி வந்தாதான் ஒரு சின்ன சிரிப்பே வருது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஆயிடுச்சுன்னா அது ஆனதுக்கான காரணம் என்ன, அதை நம்ம எப்படி மாற்றிக்க போகிறோம், அதை மாற்றணுன்ற ஆர்வம் இருக்கா இல்லையா, இவ்வளோதான் நம்ம பேசிக்காக பார்க்குறோம் இந்த ஒர்க்கில். இதுக்கு ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிறிய கதை ஒன்று இருக்குது, அது மட்டும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த கதை வந்து 24ஆம் புலிகேசியோட கதை. நீங்கள் படம் பார்த்துருக்கீங்களா 23ஆம் புலிகேசி இல்லையா? அதில் வந்து எல்லாம் முடிஞ்சு அவர் ரொம்ப நல்லவரில் வந்து கடைசியில் நாடாண்டுருவார். ரொம்ப திறமையான ராஜா. இந்த ராஜா வந்து ரொம்ப பல லெவல்ஸில் அவருடைய கிங்டமை பெருசுப்படுத்திட்டே போகிறாரு. இப்போ எப்படின்னா, ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் ஆரம்பித்து நல்ல பெருசாக ராஜ்யம் பெருகிடுச்சு. அப்படியே எல்லா பக்கமும் விரிவடையுது. இந்த ராஜா ரொம்ப கேப்பபிளான ராஜாவாக இருக்கார். ஸோ ஒரு இடமா போய் சண்டை போட்டு எல்லா எல்லைகளையும் பாதுகாத்து ஒரு இடத்தையும் விரிவடைச்சு எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டே வர்றாரு. ஆனால் அவர் காலம் ஒரு காலத்தில் வந்துடும் இல்லையா, எல்லாருக்கும் ஒரு காலம் வரும். அவரோட காலம் வந்துடுச்சு. அவருக்கு அடுத்து 24ஆம் புலிகேசி உள்ளே வர்றாரு. ஆனால் அப்பா அளவுக்கு அவருக்கு திறமை இல்லைன்னு மட்டும் அவருக்கு தெரியும். சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு அந்த மாதிரி இருக்காது. மேபி அவருக்கு வேறு திறமை இருந்திருக்கலாம். பட் அவர் ஆனால் ராஜாவோட பிள்ளையாக வந்துட்டாரு. ராஜா வேலைவா பார்த்தாகணும், வேறு வழி இல்லை இல்லைங்களா? ஸோ அதனால அவர் வந்து ராஜாவோட வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ராஜ்யத்தை எடுத்தால் இது நீங்கள் வீட்டிலே கவனிச்சிருப்பீங்க. ஒரு 3 பேர் 4 பேர் ஒரு ஃபேமிலி இருக்கும்போது அப்படியே பழகிருக்கோம். திடீர்னு ஒரு நாள் ஃபங்க்ஷன்னு ஒரு 10 பேர் வந்துடுவாங்க. இப்போ சப்போர்ட் இல்லைன்னா அப்படியே டென்ஷனாக இருக்கும். ஐயோ சாப்பாடு கரெக்டாக இருக்குமா, இல்லை இது சரியாக இருக்குமா, இல்லை அதை பார்க்க முடியுமா, இல்லை ஐயோ இதை பற்றி யார் யோசிச்சா, இல்லை அதை பற்றி யார் யோசிச்சா, ஈவினிங் காஃபி கொடுக்கறதுக்கு பால் இருக்கா, இல்லை இவங்க வந்துடுவாங்களா, ஃபேன் பத்துமா, எல்லா யோசனையும் வருமா இல்லையா? இப்போ இவர் கெப்பாசிட்டியே மீறி போச்சு. இவர் வந்து பதட்டப்படுறாரு. எல்லா பக்கமும் அங்கே, ஏன்னா ஒரு ராஜ்யம் இருந்துச்சுன்னா ஒரு பக்கத்துலையும் ஒரு எதிரி இருப்பார் இல்லைங்களா? ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பார்டரை நம்ம பாதுகாத்துட்டே இருக்கணும். இப்போ கூட இருக்குது. ஆனால் நம்ம வாய் சண்டையாக போடுறோம். அப்பப்போ கொஞ்சம் உள்ளே போயிட்டு வராங்க சண்டையாக. வெளியில் சொல்கிறது இல்லை, நியூஸ் சேனல் அமைக்கிறது இல்லைனா இருக்குது சண்டை எல்லா இடத்துலையும் இல்லைங்களா? ஸோ அவருக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணனே தெரில. அவரும் ட்ரை பண்ணுறாரு. அவரால் அது அவ்வளோவா மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ என்ன ஆகும் நேச்சுரலாக, சரி இவ்வளோ பெருசெல்லாம் வச்சு வேலைக்காகாது, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருப்போது கொஞ்சமாக டிப்ளமேட்டிக்காக பேசி அந்த ராஜ்யத்தோட சைஸை கொஞ்சமாக குறைச்சிட்டே வராரு. ஏன்னா சரி இந்த கப்பை மட்டும் கட்டிக்கோ, இந்த நீ வச்சுக்கோ இந்த பார்ட்டை, நான் அப்புறம் இங்கே வந்து எனக்கு அப்புறமா கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அப்படியே குறைச்சிட்டே வராரு. போக மக்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா? அதாவது நம்ம வடிவேல் பாஷையில் சொல்லணும்னா டுபாகூராக இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க இல்லைங்களா? அதனால கொஞ்சமாக கப்பம் கட்டுறது நின்று போச்சு. ராஜ்யம் குறையுது. இந்த மனுஷனுக்குள்ள பேச்சு நிறையா வருது. இவருக்கு என்ன வந்து சேருதுன்னா, ஒரு ஒற்றன் சொல்கிறான், அவங்கள யாரோ கொலை பண்ண திட்டம் பண்ணிட்டாங்க ராஜா, இந்த மாதிரி ஒரு பேச்சு போகுது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. இந்த ராஜாவுக்கு உசுறு பயம், என்ன பண்ணன்னு தெரியல. அவர் வந்து ஒரு இடமா போய் திரிஞ்சு அந்த பார்டர்லாம் பார்க்க வேண்டிய ஆள் கொஞ்சம் பயந்துட்டார். அதனால் என்ன சொல்கிறாரு, சரி இனிமேல் வந்து என்னோட தளபதிகள் போய் இந்த சின்னதாக்குற வழியில் வேலையெல்லாம் அவங்க பார்டரில் அவங்க வேலை பார்த்துக்கிட்டோம், அந்த சைடில் எதிரிகள் நிறையா இருக்கிறார்கள், அதனால் நான் வந்து கொஞ்சம் நம்மளுடைய இந்த கேபிட்டல் இருக்கும் இல்லைங்களா, அந்த சிட்டி பக்கத்துலேயே இருக்கிறேன் அப்படின்றாரு. அங்கேயே கொஞ்ச நாள் கொஞ்சம் நிம்மதியாக வாழ்றாரு. ஆனாலும் அவர் மனசுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ஆகலை. என்ன யோசனை வருது, ஒருவேளை உள்ளூர்காரனாக இருப்பானோ, நம்மளை கொல்ல முயற்சி பண்ணுறவன் உள்ளுக்குள்ளே வந்திருப்பானோ அப்படின்ற பயம் வந்துருக்கு. திடீர்னு எங்கே வெளில போனாலும் இவருக்கு இவனாக இருப்பானோ அவனாக இருப்பானோ, நம்ம ஏரியாக்குள்ளேயே யாரோ வந்துட்டானோன்ற ஒரு பயம் வந்துருக்கு. அதனால என்ன பண்ணுறாரு, திருப்பி அவரோட கேபிட்டல் சிட்டிக்குள்ளே அந்த ஒரு அவருடைய பேலஸ் சுற்றி, அரண்மனையை சுற்றி சில இடங்கள் இருக்கும், அதுக்குள்ளே மட்டும் நான் போகிறேன், நல்ல படைகள்லாம் வச்சுட்டு நான் அவங்களோட மட்டும் போகிறேன், மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அதையும் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே ராஜா ஒரு இடத்துக்குள்ளேயே இருந்தால் என்னாவும் மற்ற இடையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்காது. ஸோ ராஜ்யம் சிறுசாயிட்டே வருது. இந்த ராஜா கொஞ்ச நாள் இங்கே சுற்றிட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்சம் டவுட் வந்துடுச்சு, நம்ம ஊர்லேயே நம்ம அரண்மனையை சுற்றி எவனா ஒருத்தனை வச்சு கொண்டுருவாங்களோ, ஏன்னா சரித்திரத்தில் இந்த மாதிரி பல நாள் நடந்திருக்குது. சரி நான் அரண்மனைக்குள்ளேயே உள்ளேயே இருக்க போகிறேன், இனிமேல் வெளியில் வரமாட்டேன் அப்படின்றாரு. அரண்மனைக்குள்ளே போயிடுறாரு. அங்கே கொஞ்ச நாள். அப்புறம் திருப்பி மனசு சும்மா இருக்க விடல,
அதனால என்ன சொல்றாரு, சரி அரண்மனைலாம் இருக்கட்டும், என்னுடைய உள்ள ஒரு அறைகள் இருக்குல்ல, அந்த அறைகளுக்குள்ள மட்டும்தான் நான் இருப்பேன். யாரா இருந்தாலும் உள்ள வந்துட்டு போங்க, வெளியில செக்யூரிட்டிலாம் வச்சிருவேன், எல்லாரையும் கிராஸ் பண்ணிட்டு தான் வந்து போகணும். இப்படியே காலம் போகுது. ஒரு 3 மாசம் 4 மாசத்துல இந்த மனுஷனுக்கு பயங்கர பயம் மேல பயம் மேல பயம் வந்து கடைசியில இந்த ராஜாவோட குரு, அவர் எங்கேயோ ராஜகுரு சுத்தி ஏதோ ஊர்வலம் போயிருக்காரு. அவர் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது பார்த்தா ராஜா எங்கே அப்படின்னு கேட்டா அஹ், சுத்தி பில்டிங்கே இல்லாத பெரிய கிரவுண்டில் நடுவில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்? 20 அடி உயரத்துக்கு செவுரு, மொத்தமே 10 அடிக்கு 10 அடி தான் இடம். அந்த 10 அடி இடத்துல 20 அடிக்கு ஒரு செவுரு, கல் பெரிய பெரிய பாறைகளை வச்சு செஞ்ச ஒரு ஒரு செவுரு. அதில் ஒரே ஒரு விண்டோ, ஒரே ஒரு டோரு. அந்த டோரும் வெளிப்பக்கத்துலேருந்து லாக் பண்ண முடியாது, உள் பக்கத்தில் இவர் இழுத்து பூட்டிக்கிட்டாரு. சாப்பாடு மட்டும் 3 வேளையும் வந்து உள்ளே சேருது. இப்போ மனுஷனுக்கு அதுலேயும் பயம், ஏன்னா அதுலேயும் ஏதாவது கலந்து கொடுத்துட்டாங்கன்னு பயம் வந்துருச்சு. இந்த ராஜகுரு வந்து கேட்குறாரு, என்ன செய்கிறாய் அப்படின்னு கேட்டால், இல்லைங்க நம்ம வந்து கொல்ல வந்துட்டாங்களாம், அதனால என்னோட உயிருக்காக நான் இதெல்லாம் பண்ணுறேன், ரொம்ப பயமாக இருக்குனாரு. இல்லை உன்னை பிடிச்சிட்டு போய் சரி உன்னை வந்து பிடிச்சிட்டாங்க, கொல்ல வந்தாங்களோ பிடிச்சிட்டாங்களோ, இப்போ உனக்கு செத்து போயிட்ட, உனக்கு என்ன பயம் அப்படின்னு கேட்குறாரு. சொல்கிறான், இல்லை என் வாழ்க்கையில் என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும், என்னால் எந்த செயலும் பண்ண முடியாமல் போயிடும்ன்றாரு. என்ன செய்ய முடியாமல் போயிடும் அப்படின்னா, ஐயோ நாடாள முடியாது, குடும்பத்தோட இருக்க முடியாது, வெளியில் நிம்மதியாக நடமாட முடியாது, இயற்கையை பார்த்து ரசிக்க முடியாது, இதை பண்ண முடியாது அதை பண்ண முடியாது, பெரிய லிஸ்ட் சொல்கிறாரு. இப்போ கடைசியில் ஒரு பார்த்து சொல்கிறாரு, டீ முட்டாள் நீ இதை தானடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. உண்மைதானே? ஏன்னா இது ராஜாவோட கதையா இல்லையான்றது வேற விஷயம், சரித்திரத்தில் நடந்தா இல்லையா, நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது தானே. ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ பெருசு பண்ணணும், குடும்பத்தை பெருசாக்கணும், வாழ்க்கையை பெருசாக்கணும், அறிவை பெருசாக்கணும், சந்தோஷத்தை பெருசாக்கணும் ஒரு ஆசை இருக்குது. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல அடி வாங்கிட்டோம். எல்லாருக்கும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு கசப்பான அனுபவங்கள் நடந்துடும். ஒரு பயம் வந்துடுது, ஐயோ ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி வந்துடணும், சோஷியல் செக்யூரிட்டி வேணும், ஃபேமிலி செக்யூரிட்டி வேணும், ஜாப் செக்யூரிட்டி வேணும், பென்ஷன் இருக்கணும், இன்சூரன்ஸ் இருக்கணும் இல்லையா, நாளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, இது ஏதாவது தப்பாக போயிடுச்சுன்னா, இவங்களுக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னா அது எங்கே போய் முடிய போகுது? விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம் செஷனில் வாங்க விளையாடலாம் ஜாலியாக பேசலாம் அப்படின்னா வருது, ஆனால் வெளில வரமாட்டேங்குது இல்லைங்களா? நம்மளே நமக்குள்ள ஒரு சிறைச்சாலைக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம். ஸோ இது ரொம்ப காமனான ஒரு கதையாக இருக்குது எல்லாரோட அனுபவத்துலையும். பட் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகாமல் ரொம்ப கேர்ஃப்ரீயாக இருந்து நம்ம மாட்டிக்கிட்டு அடிப்படவும் முடியாது. ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் எப்படி அந்த டான்ஸை வச்சுட்டு போகிறோம் அப்படின்றது தான் உண்மையான ஒரு கேம். ஆனால் இந்த மாதிரி வாழ்க்கை முறையை வச்சுக்கிறதுக்கு நீங்கள் சொல்லுங்களேன்னு யார்கிட்டையும் பதில் கேட்டு வாங்கிக்க முடியாது. இது நமக்கு நிர்ணயிக்கிற ஒரு விஷயம் தான். இது நிர்ணயிக்கிற பெஸ்ட் வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிச்சுவேஷன் என்னன்னு நமக்கு தான் தெரியும். பயத்துக்கு ஈடு கொடுக்காம நமக்குள்ள இருக்கிற விளையாட்டுத்தன்மையும் நம்மளுடைய திறந்த மனப்பான்மையும் ஓப்பனாக அலைவாக வச்சுக்க நம்மளால இந்த ஒரு பாசிபிலிட்டியை திறந்து வச்சுக்க முடியுன்றது தான் என்னுடைய ஹோப். எனக்கு பர்சனலாக அண்ட் நாங்கள் நிறையா இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போதும் இதுதான் நாங்கள் கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணுறோம். இதை வந்து யாருக்கும் போய் சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்றதுனால என்னதான் பாரம் இருக்குது அப்படின்றது தான் நம்மளே கேட்டுக்க வேண்டிய விஷயம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இத்தனை வருஷங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் ஆன்லைன் ஆஃப்லைன் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர்கிட்ட மீட் பண்ணியிருப்போமா, அட்லீஸ்ட் ஒர்க் பண்ணியிருப்போம். அண்ட் இத்தனை பேரில் நான் காமனாக கேட்குற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இங்கிலீஷில் சொல்லணும்னா த பேர்டன் ஆஃப் த நோன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிந்த விஷயங்களுடைய கனம் தப்பாயிரும் ஒன்றுமே தெரிலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஓப்பன்னஸ் இருக்கும். குழந்தையா போய் குழந்தை பார்த்தா ஒரு ஒரு விஷப்பூச்சியை போய் குழந்தை பிடிக்குமா இல்லையா? அழகா இருக்கே அப்படின்னு தான் பின்னாடி போவோம். ஐயோ அது கடிச்சிடும்டா, கொட்டிடும்டா, அதை பண்ணிடும்டான்னு பயமுறுத்தி விட்டா அந்த பூச்சியை மட்டும் இல்லை, அப்புறம் எந்த பூச்சியை பார்த்தாலும் அந்த குழந்தை தொடவே தொடாது, முடிஞ்சு போச்சு இல்லையா? அந்த பயம் உள்ளே வந்துருச்சுன்னா மனசு குறுக்க ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படக்கூடாதுன்னு தெரியாத அளவுக்கு இஷ்டத்துக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டோம்னா அது எங்கேயோ போய் நம்மளை கொண்டு போய் முடிச்சிடும். ஸோ இந்த ஒரு பேர்டன் ஆஃப் த நோன்லேருந்து வெளில வர்றதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். நான் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப சிம்பிளாக ஒரு குவிக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். உங்கள் 2 கைகள் இருக்கு இல்லையா உங்கள் கிட்ட, சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக உங்கள் மனசு எவ்வளோ திறந்துருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட சேட் இல்லை நீங்கள் அன்மியூட் பண்ணியும் சொல்லலாம். எனக்கு 1லேருந்து 10னா திறந்த குழந்தைங்க, நான் இன்னும் எனக்கு என்ன மாறினாலும் மீச வைத்த குழந்தையா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி, நீங்கள் ரொம்ப வயசானாலும் நான் ரொம்ப குழந்தையா இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 10. இல்லை சுத்தமாக மிஸ்டர் 24 புலிகேசி மாதிரி ஆயிட்டாங்க வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1. என்ன நம்பர் நீங்கள் கொடுப்பீங்க உங்களுடைய திறந்த மனப்பான்மை?
நீங்கள் ஜஸ்ட் அன்மியூட் பண்ணி நம்பரும் சொல்லலாம், இல்லை அங்கே ஏதோ ஒரு சேட் ஆப்ஷன் இருக்குதா? இல்லை, அது எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியலைங்க, நான் தெரியுது. சரி, ஓகே, நீங்கள் வந்து சேட் ஆப்ஷனில் சில பேர் போடுறாங்க. ஓகே, 8. 5 sir, cat on the wall. ஒரே ஒரு செகண்ட், சாரி, ஆடியோ மேரேஜ். இப்போ சொல்லுங்கள். 5 5. cat on the wall. ஓகே, 5, 8, 7. 5 வெரி டிப்ளமேட்டிக்காக சொல்லிட்டாங்க அவங்க. ஓகே, கேட் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல cat on the wall. ஆமாம், வேற வழி. பர்ஃபெக்ட். ரைட். வேற நம்பர்ஸ் 3, 7. ஓகே, 8, 6. எஸ். சரி, ஸோ இப்போ ஒரு சிம்பிள் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது யாரையும் குற்ற உணர்ச்சிக்குள்ளே தள்ளுறதுக்கு இல்லை, சும்மா நமக்குள்ள ஒரு டெஸ்ட் இல்லைங்களா? அதையும் விளையாட்டுத்தனமாக தான் பண்ணணும். ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஐயோ நம்ம டெஸ்ட்டில் எப்படி மார்க்ஸ் வாங்குறது, அப்புறம் விட்டடியோ அடிக்கடி ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். சும்மா ஒரு ஜாலி டெஸ்ட்டு. இந்த 2 கை இருக்கு இல்லையா, இந்த 2 கையில் ஒரு 30 செகண்ட் இல்லை, ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம், நான் ஸ்டாப் சொல்கிற வரைக்கும் டைம் எடுத்து, இது வரைக்கும் நீங்கள் இந்த கைகளை வச்சு செய்யாத ஏதாவது ஒரு வடிவத்தை செய்யணும். உங்கள் வாழ்க்கையிலே இது வரைக்கும் நீங்கள் செய்யாத வடிவம். இப்போ இப்படி பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கீங்க. இப்படி பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கீங்க. இப்படி பண்ணியிருக்கீங்களா? மேபி இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு நான் பண்ணதில்லை இந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த கட்டை விரல் வர உள்ள ஆடுது பாருங்க. இப்போ இந்த மாதிரி 2 கையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த 1 நிமிஷத்துக்குள்ள எத்தனை விதவிதமான வடிவங்களை உங்களால் உருவாக்க முடியுது உங்களுக்கே நீங்கள் பார்த்து ஒரு கவுண்ட் வச்சுக்கோங்க. ரெடி? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நீங்கள் முன்னாடி பண்ணது மட்டும் இல்லை, இது வரைக்கும் பார்த்துக்க கூட கூடாது அந்த மாதிரி. ஓகேங்களா? ட்ரை பண்ணிப்பாங்க. 2 கைகள் என்ன வேணால் பண்ணலாம். நோ ரூல்ஸ் அதர்வைஸ். எஸ், வில் bring it to a close. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 3, 2, 1 க்ளோஸ். ஓகே, எத்தனை நம்பர் வந்துச்சு? சாட்டில் அனுப்பிச்சாலும் ஓகே, அன்மியூட் பண்ணி சொன்னாலும் கவுண்ட் பண்ணுமா? கவுண்ட் பண்ணலையா? குத்து மதிப்பா சொல்லுங்க, பரவாயில்ல. இந்த குத்துக்கு எவ்வளோ மதிப்பு அந்த மாதிரியா? மோர் தென் 12 இருக்குன்னு நினைக்கிறேன். 10, 12 ஈஸியாக பண்ண முடியுது. ஓகே, மற்றவங்க காம்படிஷன்லாம் இல்லைங்க. எக்ஸ்ட்ரா மார்க்கு, கம்மி மார்க்கு, ஃபெயிலாம் பண்ண மாட்டோம். எவ்வளோ இருந்தாலும் சொல்லுங்கள். 8. ஓகே, அதர்ஸ் போட்டுட்டீங்களா? 8, 7, 12. ஓகே, வெரி குட். இதில் ஆடியோ கிளியராக இருக்குல்ல? ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஹோம்ஒர்க் என்னென்னா, இந்த செக் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் எப்போ பிடிச்சாலும் வாங்க சேர்ந்து ஒரு கேம் ஆடும் அப்படின்னு சொல்லி கேம் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பசங்க கிட்ட கேட்டால் எப்படி இருக்குது, பெரியவங்க கிட்ட கேட்டால் எப்படி இருக்குது, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் அன்லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயம் என்னென்னா, யாரையும் நம்ம ஈஸியாக எடை போட்டுக்க முடியாது சரிங்களா? சம்டைம்ஸ் ரொம்ப உருண்டு இருப்பாங்க. இவங்களாம் எங்கே ஓப்பன் மைண்டடாகவே இருக்க மாட்டாங்க. பார்த்தா அவங்க 10, 15, 20, 30 டப்பு டிப்புன்னு பண்ணிடுவாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, பிளேஃபுல்லாக இருக்காங்கன்னா அவங்க கடைசியில் பார்த்தா நாளுக்கு மேலே மனசு தோணலைங்க, தெரியலைங்க, இதுவாகிடுச்சுங்கன்னு ஸ்டக் ஆகிடுவாங்க. இட் கேன் பி எனிவே. சின்ன பசங்களாம் இப்படி பண்ணணும் இல்லை, பெரியவங்களாம் அப்படி இருக்கணும் இல்லை, எதுவுமே நத்திங் இஸ் ரிட்டன் இன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? எதுவுமே வந்து இப்படி தான் இருக்கணும்னு கிடையாது. பட் இது ஒரு டெஸ்ட்டாக வச்சுக்கோங்க அப்பப்போ பார்க்கும்போது. ஏன்னா இது ஒரு புது எபிடமிக், பேண்டமிக் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா என்னோட வேலையில் நீங்கள் நிஜமாக கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம்ஸ் நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுன்னா, நான் பார்த்துட்டேன், தான் பிரச்சனை.
எதுவுமே இல்லை எனக்கு பண்ணுறதுக்கு சொல்லித்தரதுக்குலாம் ஒன்றும் புதுசாக இல்லை. எனக்கு என்ன எல்லாரும் நான் ஒரு சந்தோஷமான உலகத்தில் வாழணும்னு ஆசைப்பட்றேன். என்னை சுற்றி இருக்கவங்களாம் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எப்போவுமே எப்படி இருக்கணும்னு தோணும், நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமான ஒரு ஆள் வரமாட்டாங்களா, நம்மளை வந்து மலர வைக்க மாட்டாங்களா, நம்மளை சிரிக்க வைக்க மாட்டாங்களா, நமக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு நினைக்கிறோமே தவிர நான் ஏன் இந்த ஆளாக இருக்கணும்னு நினச்சதே கிடையாது இல்லைங்களா. ரொம்ப ரேராக யோசிக்கிறோம் அந்த மாதிரி. யாரோ ஒருத்தன் கஷ்டமாக இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு வழியாக இருக்கலாம்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். எனக்கு அட்லீஸ்ட் அப்படி தான் இருக்குது. இப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன தடையாக இருக்குன்னா, நான் பார்த்துட்டேன் எல்லாம் எனக்கு தெரியாதலாம், அதெல்லாம் நான் பண்ணிட்டேன் பாஸ் அப்படின்னு உள்ளே தொடங்காது, கை நகரவே நகராது. அந்த மாதிரிலாம் இருக்குது, எனக்கு நான் வந்துருக்குது இல்லைங்களா. ஸோ இது ஒரு பெரிய பேண்டமிக்காக இருக்குது. அப்படின்னா என்னன்னா புதுமை வேணும் இல்லையா. இப்போ என்னோட ஒர்க் ஷாப் வரும்போதே எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, இதெல்லாம் நான் ஏற்கனவே கேட்டேங்க, நீங்கள் எதாவது புதுசாக சொல்லுங்கன்னா, புதுசாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? எல்லாமே நமக்கு உண்மையான ஞானம் எதெல்லாம் சொல்லணுமோ யாரோ ஏதோ ஒரு வகையில் சொல்லிட்டு போயிருக்காங்க. இது புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் என்ன புதுமை அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உண்மையான புதுமைன்னா நீங்கள் ஒரு நாள் எழுந்துக்கும் போதும் ஒரே சமையல் தான், ஒரே வீட்டு வேலை தான், ஒரே ஆஃபீஸ் தான். ஆனால் ஏதாவது 2 நாள் எக்ஸாக்டாக ஒரே மாதிரி நடந்திருக்கா? உங்கள் உள்நிலையில் ஏதாவது 2 எக்ஸாக்டாக ஒரே மாதிரி 2 நாள் நான் எக்ஸாக்டாக எந்திரிச்ச உடனே இப்படி தான் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு இன்னைக்கா 2 நாள் கரெக்டாக சொல்ல முடியுமா உங்கள் வாழ்க்கையில்? எவ்ரி டே இஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்களா. ஒரே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஒரு மூச்சு பயிற்சி பண்ணுறீங்க, நான் 10 வயசில் கற்றுக்கிட்டேன், இப்போ 50 வயசு ஆயிடுச்சு, என்ன அதையே பண்ணிகிட்டு இருக்கேன், ஒன்றும் கிழிக்கலன்னு நினச்சாலும் 50 வருஷம் நீங்கள் பண்ணாலும் ஒரு நாளும் அந்த மூச்சு பயிற்சியோடைய தாக்கம் உங்களுக்குள்ளே வேறு மாதிரி இருக்கும். அதோட அனுபவம் வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி மனசுக்குள்ளே ஓடுற ஓட்டம் மறுநாள் அப்படி இருக்காது. உங்களுக்குள்ளே ஒரு நாளும் புது படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதே உடல் தான், இதே மனசு தான், இதே முகம் தான். இப்படி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் டெய்லி புதுசாக ஏதாவது வேணும்னு யோசிச்சா நீங்கள் ஒரே குடும்பத்தில் இருக்க இல்லையா. அவங்க வெரைட்டி வேணும்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, டெய்லி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி ஆயிரும் வீட்டுக்குள்ளே. ஒரே ஆளை தான் பார்க்குறோம். ஆனால் ஒரு நாளும் புதுமையாக பார்க்க கற்றுக்கும் போது தான் அதில் இருக்கிற சுவாரஸ்யமாக வரும். ஒரு ரிலேஷன்ஷிப்பே அப்படி தானேங்க. 2 பேர் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம், அது என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வேணா இருக்கட்டும், ஒரு குழந்தையோ அம்மாவோ இல்லை கணவன் மனைவியோ நண்பர்களாவோ ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரே மனிதர் தான். ஆனால் ஒரு நாளும் இஃப் யூ மேக் அ கான்ஷியஸ் சாய்ஸ், உங்களை புதுமையாக பார்க்கணும், நேற்று அவங்க கன்றாவியாக ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க, ஆனால் இன்னைக்கு புதுமையாக பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா தட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் இல்லைங்களா. ஏதோ ஒரு நாள் ஏதோ சொல்லிட்டாங்க அப்படிதான் இன்னைக்கு பிரச்சனையாகுது. இன்னைக்கு ஏன் மனசு மூடிடுதுன்னா, ஒரு நாள் சொல்லிட்டான்ல அதோட அவன் செத்தான், இனிமேல் மூஞ்ச காமிச்சான் முகமே திரும்பி அந்த டைரக்ஷனில் கூட படுத்து தூங்க மாட்டேன் அப்படின்ட்டா கடைசி நமக்கு தான் தூங்க இடம் இருக்காது. இடம் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இல்லையா. ஸோ இதெல்லாம் ஓகேங்க, இப்போ இவ்வளோ நாள் பேசியாச்சு, இதெல்லாம் புரிஞ்சிருச்சு, அகைன் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, அறிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு, கற்றாச்சு, கற்றல் முடிஞ்சது கசடற. ஆனால் நிற்கிறது எப்படி, அதற்கு அதானே பிரச்சனையே, எப்படி கொண்டு வருது அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பாக எனக்குமே இருந்திருக்கு. குட் நியூஸ் இஸ் தேர் இஸ் நோ ஒன் வே. இது வந்து ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி ஒரு நம்ம தமிழகத்தில் பிறந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு திங்கர். அவர் சொல்லும் போது இதை பியூட்டிஃபுல்லாக ஒரு சென்டென்ஸில் சொல்லியிருக்காரு, அதனால நான் அதை கோட் பண்ணுறேன். அதுவும் டீச்சிங்காக சொல்ல, பட் he says it's a pathless land. அப்படின்னா இதுக்கு பாதையே கிடையாது, இந்த நிலத்துல இந்த பாதையை போகிறதுக்கு இதுக்கு பாதையே இல்லாத ஒரு நிலம் இல்லையா. இங்கேருந்து அந்த பக்கம் போகணுன்றது தான் உண்மையை தவிர இப்படி தான் போனோம் அப்படி தான் போகணும் இல்லை. யார் எப்படி வேணால் போகலாம், ஆனால் அந்த பக்கம் போயிடணும், அவ்வளோதான். அந்த பக்கம்ன்றது என்ன மாதிரி நிலையை நம்ம ஆசைப்படுறோமோ, எப்படி இருக்கணும்னு முயற்சிக்கணுமோ அந்த நிலைக்கு போகிறது. ஆனால் எப்படி வேணால் போகலாம். ஸோ இதுக்கு பல வகைகள் இருக்குது. இதை உடலை வச்சு போகணுன்னா போகலாம், மூச்சு பயிற்சி பண்ணி போகணுன்னா போகலாம், சும்மா ஒரு பக்தியில் போகணுன்னா போகலாம், யோசனை வச்சு போகணுன்னா போகலாம். இதுக்கு யோகா இருக்குது, மெடிடேஷன் இருக்குது, புத்திசம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. உங்களோட டிவியை திறந்தால் ஒரு 10 பேர் அட்வைஸ் கொடுக்குறாங்க. இல்லை நீங்களே யூடியூப் திறந்தீங்கன்னா ஒரு 10, இல்லை போய் கண்ணாடியை பார்த்தீங்கன்னா ஒரு சொற்பொழிவு ஆட்டுறதுக்கு ஒரு ஆள் ரெடியாக இருக்கிறாங்க இல்லையா. பல நாள் நம்மளே நமக்கு சொல்லிக்கிறது தானே, இது கூட தெரியாமல் ஏன்டா அப்படி இருக்கிற அப்படின்னு நம்மளே நமக்கு சொல்லிக்கிறது தானே. ஸோ எல்லா வகையிலையும் விசிட்டம் இருக்குது. இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பல விஷயங்கள் யோசிக்கும் போது சில டூல்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ஜஸ்ட் ஒரு டூல் மட்டும் இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஐ நோ வி ஆர் ஆல்மோஸ்ட் 12:30. ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாமா? 10-15 நிமிஷம் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் பண்ணிட்டு போவோம். இது நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷம் கிட்ட இந்த ஹிமாச்சல் பிரதேஷில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து திபெட்டன் புத்திசம் பண்ணுற சில பேரோட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு காலத்தில் அப்படியே
ஆடையை அணிவித்து ஒரு இதுவாக போயிடலாம் அப்படிலாம் பிளான் பண்ணேன். ஆனால் எனக்கு எழுதி வச்ச கதை வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்படி தான் நான் என்னோடய ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்கேன். பட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அவங்க கிட்டேருந்து, அந்த மங்க்ஸ் கிட்டேருந்து. ஸோ அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, அண்ட் ரொம்ப ரொம்ப நம்மளுடைய உணர்வுலேயே கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த மனசு பரபரன்னு இருக்கும் இல்லைங்களா? ஏதோ ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, இப்போ ஒரு விஷயத்தில் கேம் ஆடணும்னு ட்ரை பண்ணுறீங்க, ஒரு விஷயத்தை ஓப்பனாக புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க. அதுக்குள்ளே உங்கள் மனசு என்ன சொல்லும்? இதெல்லாம் எனக்கு தெரியும், இதை பற்றி எனக்கு ஒன்றும் சொல்லாத, இதை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இது உருப்படாது, இது உனக்கு வராது, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கா இல்லையா? இப்போ இந்த மைண்ட் செட்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல் வே, மெனி பவர்ஃபுல் வேஸ் இருக்குது. ஒரு பவர்ஃபுல் வேஸ் நம்ம உடலில் இருக்கிற பல சென்சேஷன்ஸோட தொடர்பு வச்சுக்கிறது. ஸோ உங்கள் உடலில் என்ன மாதிரி சின்ன சின்ன நுணுக்கமான சில சென்சேஷன்ஸ் நடக்குது அப்படின்றத கவனிக்க முயற்சி பண்ணிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மனசோட இருக்கிற இந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விரியறதுக்கான ஒரு செப்பரேஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஜென்ரல் வாழ்க்கை அனுபவத்திலே பார்க்கலாம். இது ஆயுர்வேதத்தில் இல்லை நேச்சுரோபதியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குதுன்னா அதோட சிம்டம் என்ன அப்படின்னா, நீங்களாக கவனம் வச்சு பார்க்காத வரைக்கும் உடல் இருக்குதுன்னே அனுபவத்தில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும். அது இருக்குன்னே தெரியக்கூடாது. எப்போ உங்கள் உடல் உங்கள் கவனத்தை எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வலி, ஏதோ ஒரு இழுப்பு, ஏதோ ஒரு வலி, ஒரு துயரம், ஒரு சோர்னஸ், ஒரு டல்னஸ், ஒரு பெயின் இருக்குதா இல்லையா? அதுவும் கண்டிப்பாக வயசாக ஆக உடலுக்கான ஒரு சோர்வு வர கண்டிப்பாக வரும் இல்லைங்களா? ஆனால் மனசு சோர்வு அடையணும்னு அவசியம் கிடையாது, நம்மளோட ஸ்பிரிட் சோர்வு அடையணும்னு அவசியம் கிடையாது. நிறையா உங்களோட வாழ்க்கை பாதையில் பார்த்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கை பாதையிலே நான் ஒரு 10 வயசில் 5 வயசில் இருந்ததுக்கும் இப்போ நான் இருக்கிறதுக்குமே என்னோட உடல் என்னுடைய கவனத்தை இழுக்கிறதுக்கான காலப்போக்கு அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல தேய்மானம் அதிகமாகிட்டு வருது. ஸோ இது நேச்சுரலாக நடக்கிற ப்ராசஸ். இது மீறி இஃப் யூ கேன் ஸ்டார்ட் பேயிங் அட்டென்ஷன், உங்களோட உடலுக்குள்ள கவனம் கொண்டு வர கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய எண்ணத்தோட இருக்கிற பல சிக்கல்கள் நிதானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சிம்பிளான வே இஸ் ப்ளே இல்லைங்களா? ஸோ வீட்டில் பசங்க இருக்காங்களோ இல்லையோ, நீங்கள் பசங்களாக இருந்து ஜாலியாக விளையாடினீங்கன்னா அதுவே போதும். டெய்லி ஒரு மணி நேரம் விளையாட போகிறேன், வாய் விட்டு சிரிக்க போகிறேன் அப்படின்னா வேறு எதுவுமே தேவையில்லை. பட் அதை பண்ண முடியாத சில காலங்கள்லையும் நேரத்துலையும் இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்களோ அங்கேயே உட்காந்துக்கலாம். கால் மட்டும் ஃப்ளாட்டாக, நீங்கள் சேரில் உட்காந்துருந்தீங்கன்னா காலை ஃப்ளாட்டாக ஃப்ளோரில் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் தரையில் உட்காந்துருக்கிறீங்க, காலை மடித்து போட்டு உட்காருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், இப்படியும் பண்ணிக்கலாம். பேக் வேணால் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. தலையை மட்டும் பின்னாடி சாய்ச்சிட வேண்டாம். தலையை சாய்ச்சா உறக்கம் வந்துடும். மதியான நேரம் ஆச்சு, சாப்பிட்ற வேலை, உட்காந்துருக்கலாம், அப்படியே உறக்கம் போயிடும். அதனால் உறங்க வேண்டாம். கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா கழட்டி வச்சிடலாம். வெறும் வாய்ஸ் கேட்குற மாதிரி கொஞ்சம் வால்யூம் மட்டும் வச்சுக்கோங்க. கை மட்டும் மேல்முகமாக திருப்பி நம்மளுடைய தொடைகள் மேலே வச்சுப்போம். முடிஞ்ச அளவுக்கு பாடியை ரிலாக்ஸ்டாக லூஸாக விடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம பாடியை ஸ்டிஃபன் பண்ணிட்டோம் அப்படின்னா பாடியில் இருக்கிற வலிகள், பாடியோட துயரங்களை மட்டுமே நோக்கி நம்மளுடைய கவனம் போகுமே தவிர அதுலேருந்து அந்த மனசை பிரித்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுன்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் உடலை எவ்வளோ தளர்வாக எவ்வளோ ரிலாக்ஸ்டாக வைக்க முடியுமோ அவ்வளோ ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. இதை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு நான் சும்மா பேக்ரவுண்டில் சின்ன சின்ன கைடன்ஸ் சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கவனத்தை மட்டும் ஒரு இடத்துக்கும் நான் சொல்ல அப்படியே எடுத்துட்டு போக முடியுதா பாருங்கள். ரொம்ப சிம்பிளான விஷயம் தானே. கவனத்தை இப்போ உங்கள் உள்ளங்கைக்குள்ளே கொண்டு வாங்க. வலது உள்ளங்கைக்குள்ளே அப்படியே கண்ணை மூடிட்டு வலது உள்ளங்கை மட்டும் இட் ஷுட் லைட் அப். உங்களுடைய அனுபவத்தில் அந்த மாதிரி கொண்டு வர முடியுதா? இப்போ இடது உள்ளங்கைக்கு போங்க. ஓன்லி யுவர் லெஃப்ட் பாம். இடது உள்ளங்கை மட்டும் உங்களுடைய அனுபவத்தில் இருக்கணும். வேறு எதுவுமே இல்லாத அளவுக்கு அந்த இடத்துல கவனம் வைக்க முடியுதா பாருங்க. ஸோ இது ஓரளவு பண்ண முடியுதா? ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அவசியம் இல்லை. அப்படிலாம் ரொம்ப திருப்பி எக்ஸாமினேஷன் மாதிரி யோசிக்காதீங்க. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கவனம் வச்சுட்டா போதும். ஸோ இப்போ ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ணுவோம், சேர்ந்து பண்ணலாம். உங்களுக்கு புரியுதோ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும் நீங்கள் பண்ணால் போதும். நடுவில் கண்ணை திறந்து பார்க்குறதோ இல்லை யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு தொடர்றதோ மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறது நல்லது. நேரத்தில் கண்ணை மூடிக்கலாம். மூக்கு வழியாக சுவாசம் இழுத்து மெதுவாக உள்மூச்சு எடுத்து முழுமையாக இழுத்து மூக்கு வழியாகவே சுவாசத்தை வெளிவிடலாம். மெதுவாக விடுங்க, ரிலீஸ் பண்ணுங்கள். அவுட் பிரேக். அண்ட் வெளிமூச்சு விடும்போது முழுமையாக இருக்கணும். லங்ஸை முழுசாக எம்டி பண்ணிடணும். மெதுவாக
ரிலாக்ஸ்டாக ஆனால் ஸ்ட்ரெச் பண்ணி மெதுவாக வெளியில் விடு. இப்போ இன்னொரு முறை பண்ணுவோம். ஃபுல் டீப் பிரெத், இன்ஹலேஷன், ஸ்லோலி, ஜென்ட்லி, ஃபுல்லி. இந்த முறை வெளிமூச்சு விடும்போது உடலை கொஞ்சம் தளர்வாக்கிட்டே வாங்க. கான்ஷியஸாக எங்கெல்லாம் டைட்னஸ் இருக்குதோ கவனித்து அதை மட்டும் கொஞ்சம் தளர்வாக்கிட்டே வாங்க. அந்த தசைகள், அந்த ஜாயின்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் தளர்வாக்கி. 1 more டைம். உள்மூச்சு, வெளிமூச்சு, மெதுவாக வெளிமூச்சு. இந்த வெளிமூச்சோட உடலை முழுமையாக தளர்வாக்கிட்டே வாங்க. எல்லா காற்றும் உங்களுடைய நுரையீரலேருந்து போகிற வரைக்கும் நல்லா முழுசாக ஒரு வெளிமூச்சு விட்டுடணும். 1 more டைம். இன் பிரெத், உள்மூச்சு. இந்த முறை வெளிமூச்சு விடும்போது உடலை முழுமையாக தளர்வாக்கிக்கோங்க. ஃபுல்லி டோட்டலி ரிலாக்ஸ்ட் பாடி. நிதானமாக. இப்போது மெதுவாக மூச்சு விடலாம். எப்படி உங்கள் உடல் தேவைப்படுதோ அந்த மாதிரி மூச்சு விட்டுக்கலாம். டீப் பிரெத் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய கவனத்தை புருவ மத்திக்கு கொண்டு வரலாம். 2 புருவங்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த இடத்துக்கு கொண்டு வாங்க. அந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு நினைவில் இருக்கிற அளவுக்கு அந்த இடத்துல மட்டும் உங்கள் கவனத்தை கொண்டு வர முடியுதான்னு பாருங்கள். வெறும் கவனம் தான், கண்ணெல்லாம் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ உங்கள் மூக்கோடைய நுனிக்கு கொண்டு வாங்க கவனத்தை. அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வந்து உங்களுடைய சின்னோடைய டிப் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கு கொண்டு வரலாம். உங்களுடைய சின் மட்டுமே உங்களுடைய கவனத்தில் இருக்கிற மாதிரி முழுசாக அங்கே உங்களோட கவனத்தை கொண்டு வாங்க. இடது காது, சின், வலது காது, மறுபடியும் உங்கள் சின்னுக்கு வாங்க. உங்கள் தாடையுடைய நுனிக்கு வாங்க. அண்ட் இங்கேருந்து உங்களுடைய தி பேஸ் ஆஃப் யுவர் த்ரோட், உங்களுடைய தொண்டை குழி இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு கொண்டு வாங்க கவனத்தை. இடது தோள், உங்கள் லெஃப்ட் எல்போ, உங்கள் லெஃப்ட் ரிஸ்ட், லெஃப்ட் உள்ளங்கை. உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா ஒரு விரலுடைய நுனிக்கும் போகலாம். 1 by 1. சிறிய விரல், மோதிர விரல், ஒரு விரலோட நுனியாக பார்த்துட்டே வாங்க. அஞ்சு விரலும் முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் உங்கள் லெஃப்ட் ரிஸ்ட், லெஃப்ட் எல்போ, லெஃப்ட் ஷோல்டர், தொண்டைக்குழி, ரைட் ஷோல்டர், right elbow, right wrist, வலது உள்ளங்கை. ஒரு விரலா போகலாம். சுண்டு விரல், மோதிர விரல், அப்படியே முடிங்க. கட்டை விரல் வரைக்கும் வாங்க. நுனி மாட்டோம். வலது மணிக்கட்டு, ரைட் எல்போ, ரைட் ஷோல்டர்,
தொண்டைக்குழி, உங்கள் இதயத்துக்கு கொண்டு வாங்க. இதயம் ரஃப்லி எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அங்கே கொண்டு வாங்க. அங்கிருந்து இப்போ தொப்புள் கொடிக்கு ஜஸ்ட் ஒரு இன்ச் கீழே உங்கள் தொப்புள்லேருந்து ஒரு இன்ச் கீழே ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்டில் கவனத்தை கொண்டு வர முடியுதா பாருங்கள். இடது கால், தொடை, முட்டி, முழங்கால், பாதம், இடது பாதம் மாற்றம். மறுபடியும் பொறுமையாக மேலே வரலாம். முழங்கால், முட்டி, இடது தொடை, மறுபடியும் தொப்புள் கீழே இருக்கிற அந்த பாயிண்ட் வாங்க. 1 inch below the belly button. வலது தொடை, முட்டி, முழங்கால், உள்ளங்கால், பாதம். Your right calf muscle, knees, right knee, right thigh, belly button. அப்படியே கொஞ்சம் மேலே உடைய உள்ளம் இருக்கிற இடத்துக்கு வாங்க. உடைய இதயம் இருக்கிற இடத்துக்கு வாங்க. உள்ளம் இல்லை, இதயம். கவனத்தை அப்படியே கொஞ்சம் தொண்டைக்குழி கொண்டு வாங்க. மூக்கின் நுனி, புருவ மத்தி, மெதுவாக உங்கள் கவனத்தை உடைய மூச்சுக்கு மறுபடியும் கொண்டு வாங்க. நிதானமாக பொறுமையாக ஒரு உள்மூச்சு, முழுமையான முழுமூச்சு, உள்மூச்சு. ஸ்லோ ஃபுல் இன் பிரெத் அண்ட் மெதுவாக ஒரு அவுட் பிரெத். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னொரு டீப் பிரெத் எடுத்துக்கலாம். மெதுவாக உங்களுக்கு எப்போ சரின்னு படுதோ மெதுவாக கண் திறக்கலாம். சப்போஸ் கண் திறந்து உட்காந்துருந்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த பயிற்சி பண்ணும்போது உங்களோட மனசுக்குள்ளே என்னென்ன எண்ண ஓட்டங்கள் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ நீங்கள் கேம் ஆடும்போது கவனிச்சிங்க, செஷன் நடக்கும்போது மேபி கவனிச்சிருக்கலாம். இப்போ இந்த பயிற்சி பண்ணும்போது உங்கள் மனசு எங்கேயாவது அலைப்பாஞ்சது கவனிச்சிங்களா? எவ்வளோ அலைப்பாஞ்சது, என்னென்ன எண்ணங்கள் ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்து. ஓகே, மெதுவாக திரும்பி வரலாம். ஸோ இன்றைக்கி என்னோடய சைட்லேருந்து ஒரு சின்ன ட்ரெய்லர் காட்டணும்னு தோணுச்சு. தட் இது ஏதோ ஒரு நாள் கண்ணு மூடி உட்காந்து பண்ணுற பயிற்சி பற்றி மட்டும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பயிற்சி எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நொடியிலையும் ஒவ்வொரு என்கேஜ்மெண்ட்டில் நீங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் வேலை பார்த்துட்ருக்கீங்க, வெளியில் போயிட்டுருக்கீங்க, வண்டி ஓட்டிகிட்ருக்கீங்க, எல்லா நொடியிலையுமே மைண்ட்ஃபுல்லாக இருக்க முடியும்
அப்படின்றது தான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரியலைசேஷன். இதுக்கு ஒரு அழகான ஒரு ஜென் இன்டர்வியூ ஒன்று இருக்குது. ஒரு ஜென் மாஸ்டர் வந்து இன்டர்வியூ பண்ணும்போது ஒருத்தர் கேட்டாராம், நீங்கள் வந்து இங்கே ஒரு 35 வருஷமாக தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்த புதுசில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாரா, ஓ நான் மரம் வெட்டிட்டு இருந்தேன், தண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன், சமைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா. சரி 35 வருஷமா இங்கே இருக்கிறீங்க, இப்போ எல்லாம் என்ன பண்ணுறீங்க, இப்போ உங்களுக்கு ஞானோதயம் வந்துடுச்சு, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாராம். மரம் வெடுப்படுது, சமையல் ஆகுது, தண்ணி நிரம்புது அப்படின்னாராம். என்னங்க 35 வருஷமா இதே தான் பண்ணிட்டு இருக்கீங்களா, இப்போதான் ஞானோதயம் ஆயிடுச்சு, நீங்கள் ஒரு குரு ஆயிட்டீங்களே, இன்னுமா இதே பண்ணுறீங்க அப்படின்னா. ஐயோ நீங்கள் முக்கியமான விஷயத்த மறந்துட்டீங்க, முன்னாடி நான் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ அதுவாக நடக்குது அப்படின்னா. ஏன்னா நான்ற தன்மையே போயிடுச்சு. திருப்பி திருப்பி பண்ணுறதுல அவ்வளோ இன்வால்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நான் தான் பண்ணணும், இதை இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும் இல்லை, நம்மளை அறியாமல் அதுவாக நடக்குது, அதுக்குன்னு ஒரு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அதோட ஐக்கியம் ஆகிட்டோம், அதோட ஒன்றி போயிட்டோம் அப்படின்றது அவர் வந்து என்லைட்டன்மெண்ட்டாக பார்க்குறாரு போல இருக்குது. ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜாக சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தாலும் எல்லாமே வந்து யோகாவில் பார்த்திங்கன்னா இது ஒரு சாதனான்னு சொல்லுவோம். எந்த ப்ராக்டிஸாக இருந்தாலும் அதில் நம்ம முழுசாக ஈடுபட்டு பண்ணும்போது, அலைவாக உற்சாகமாக உயிரோட்டமாக ஒரு விஷயத்தில் ஈடுபடும் போது தானாகவே அது ஒரு யோகா தான். ஸோ குழந்தைங்களுக்கு 24/7 யோகா தான். நம்ம தான் கற்றுக்கணும். அவங்கள கிளாஸ் போக சொல்கிறத விட நம்ம வாழ்ந்து காமிச்சா அவங்க வந்து மறக்காமல் இருப்பாங்க. ஏன்னா நம்ம பெரியவங்களை பார்த்து நம்ம மறந்துட்டோம், நம்ம நல்லபடியாக வாழ வாழ குழந்தைங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அது சம்திங் ஐ வாண்ட் டு ஷேர். என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப ரிச்சாக இருந்த எக்ஸ்பீரியன்ஸ். இஃப் அட் ஆல் தெர் இஸ் லைக் அ couple of minutes, கோபிகா நந்திதா, நீங்கள் எனக்கு ட்ராவல் பண்ணவங்களோட ஒரு ஜஸ்ட் ஒரு லைன் 2 லைன் அட்லீஸ்ட் உங்களை ரிஃப்ளெக்ஷன் ஷேர் பண்ணால் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு ரிக்வெஸ்ட் என்னோட சைட்லேருந்து, இஃப் தேர் இஸ் டைம். ஷோர் கௌஷிக். நீங்க யாராவது அவர்கிட்ட கேள்வி ஏதாவது கேட்கணும் இல்ல ஏதாவது ஃபீட்பேக் தரணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும். அவரோட கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா, பேசலாமா மேடம்? ஷோர், நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ரீச் அவுட் பண்ணுங்க. நாங்க குரூப்ல போட்டுறோம். ஓகே, குரூப்ல போட்டுருங்க. தேங்க்யூ. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு இத மறுபடியும் உங்களுக்கு இதே மாதிரி நீட் ஆஃப் தி ஆர். ஆமா, சூப்பர். ஸோ தேவையானது பிரபஞ்சம் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸோ நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க, திரும்பி பாருங்கன்னு பிரபஞ்சமே வச்சிருக்கு. ஸோ யூ ஷுட் கண்டினியூ டூயிங் இட். தெரிஞ்ச விஷயம் தான், நீங்க சொன்ன மாதிரி தெரிஞ்ச விஷயம் தான், எங்கேயோ அன்கான்சியஸா போயிட்டோம் இந்த ஜேர்னில. ஸோ நம்ம கான்சியஸா ஆகணும் அப்படிங்கிறது மட்டும் லீவ் அட் த மூமெண்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது பகிர்ந்துக்கணும்னு இருக்காங்க? உங்களோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணால் எனக்கு ரொம்ப இருந்ததுன்னா ஷேர் பாலு பண்ணுங்க. அங்கிள் ஓகேங்க, அவரு சொல்றாருன்னு நினைக்கிறேன். பாலு அங்கிள், நீங்க ஏதாவது சொல்லணுங்களா? இல்லைனாலும் நீங்கள் பொறுமையாக உங்களோட குரூப்பில் ஏதாவது ரிஃப்ளெக்ஷன் தான் ஷேர் பண்ணுங்கள், நான் அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதுவுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து பயணிக்கிறோம், அவ்வளோதான். தான் கற்றுக்கணும். நான் சொல்லுங்கள். ஹலோ, அவருக்கு தெரியல அங்க பேசுறாரா இல்ல இங்க தெரியல. சரி ஓகேங்க. இல்ல அங்க பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆடியோ பிரேக் ஆகுது. ஓகே, சரி, ஓகே. தேங்க்யூ ஃபார் த டைம். அண்ட் நம்ம நம்பர்ஸ் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கிறீங்க ரீச் அவுட் பண்ணோன்னா தயவுசெய்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒரே நம்பரை பர்சனலாக ஒர்க் போட்டதுனால ஏதாவது அன்னோன் நம்பர்லேருந்து கால் வரும்போது நான் யூஸ்வலாக எடுக்கிறது என்ன, வேறு ஏதாவது விஷயம் ஈஸியாக இருப்பேன். அதனால நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த செஷன் அட்டன் பண்ண அதுலேருந்து கால் பண்ணுறேன்னு எல்லாம் சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு எதுமா ஃப்ரீயாக இருக்க டைம் பார்த்து பேசலாம். ஷியோர் கௌஷிக், நாங்க அதை இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் அவங்க கிட்ட. குரூப்ல உங்க நம்பர் ஷேர் பண்ணும்போது நாங்க இன்ஃபார்ம் பண்றோம். மேடம் இன்ஸ்டாலாம் இல்ல, பட் இது வந்து வாட்ஸ்அப் குரூப் மூலமா நம்ம கனெக்ட் ஆகுறோமா? புரியலங்க. அதான் அவங்க என்ன அவர் என்ன சொல்றாருன்னா லைக் ஒரு மெசேஜ் மட்டும் உங்களுக்கு ஏதாவது அவர்கிட்ட பேசணும் அப்படின்னா அவருக்கு வந்து வாட்ஸ்அப்லயோ இல்ல நார்மலா ஒரு மெசேஜ் மட்டும் ஃபர்ஸ்ட் அனுப்புங்க. ஏன்னா அவர் வந்து சேம் நம்பர் வந்து ஒர்க்குக்கு நிறைய இடங்கள் யூஸ் பண்றதுனால நம்ம கால்ஸ் நிறைய அதனால சொல்றாரு. சூப்பர்.
இண்டிவிஜுவல் இல்ல நான் என்ன கேட்கிறேன், வாட்ஸ்அப் குரூப் ஏதாச்சும் இருக்குதானே? ஸோ இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் தான் காண்டாக்ட் பண்ண சொல்றீங்க. என்னோட குரூப் ஒன்று இருக்குது. பட் ஆனால் அதில் மோஸ்ட்டாக அனௌன்ஸ்மெண்ட்ஸ் மாதிரி போட்டுட்ருப்போம். அதாவது எங்களோட ஒர்க்கில் என்னெல்லாம் மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம், செஷன்ஸ் பண்ணுறோன்றத ஒரு ஒரு நியூஸ் ஸ்பேஸ் மாதிரி போட்டிருப்போம். அதுலேயும் ஓகே உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சுட்றேன். நீங்கள் அதில் பார்க்குறதுனால என்னென்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் பங்கேற்றுக்கலாம். தேங்க்யூ சார், காட் பிளஸ் யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாங்க தேங்க்ஸ் ஆக்சுவலி அங்க சூப்பரா இருந்தது. லைக் அவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பாங்க நான் நம்புறேன். பட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த செஷன். ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ. அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இது ஒருத்தருடைய செஷன் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அதோட ஸ்பிரிட்டே வேறு மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு என்னோட சைட்லேருந்து ஐ வாண்ட் டு தேங்க் ஈச் ஆஃப் யூ. ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிலையும் முழுசாக பங்கேற்று அதுவும் ஆன்லைனில் சில நேரம் எங்கேயோ யாரையோ பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும். எல்லாம் பிளாங்காக இருக்கும். சில நேரம் நான் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு குரூப்போட ஆமாங்க. இது பெரியவங்களுக்கு ரொம்ப கரெக்டான விஷயம்னு நினைக்கிறேன். லைக் பிகாஸ் எங்களுக்கு ஆக்சுவலா தெரியாது. அவரை நம்பி நாங்க விட்டுட்டோம். அவர் கரெக்டா ஏதோ ஒண்ணு அவர் வழி நடத்திடுவாரு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி. எனக்கு கோபிகாக்குமே இது ஒரு சர்ப்ரைஸ் தான். நீங்க என்ன பண்ண போறீங்க எங்களுக்கு ஐடியா இல்ல. சோ நான் நினைக்கிறேன் இது மச் நீடட் ஃபார் எல்டர்ஸ். நீங்க ரொம்ப ஆப்டான ஒரு விஷயம் அவங்களுக்கு இன்னைக்கு கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க கௌஷிக். கண்டிப்பா. ஆக்சுவலி நாங்க பிளேக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு பெரியவங்களோட எப்படி இன்டராக்ட் பண்ணும், ஹேண்டில் பண்ணுன்றது சேலஞ்சிங்கா இருக்கும். பட் ஐ திங்க் வி காட் தி ரைட் பர்சன்ற மாதிரி தோணுச்சு இன்னைக்கு நீங்க அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணும்போது. யா, தேங்க்யூ ஸோ மச். பெரியவங்க எல்லாம் நினைச்சாதீங்க, அவங்களுக்குள்ளேயும் செமையா ஒரு குழந்தை இருக்குது. இன்னைக்கு பார்த்தது ஆமாமா, கண்டிப்பா. இல்லையா? அதனால எல்லாருக்கிட்டையும் குழந்தைங்களுக்குள்ள பெரியவங்க இல்லாம இருக்கலாம். ஆனா பெரியவங்களுக்குள்ள குழந்தை கண்டிப்பா இருக்கிறாங்க. அதனால குழந்தைங்க காமன் ஃபேக்டர். அதனால கண்டிப்பா பேசுங்க. கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் Thank ஃபார் தி you so டைம் much. அண்ட் வில் ஸ்டே இன் டச். சரிங்களா? டேக் கேர் பா. Yeah. நன்றி எல்லாருக்கும். நன்றி. பை. தேங்க்யூ. Thank you. Bye. தேங்க்யூ சார்.